ஹலோ ஹலோ நற்புல நற்புலரி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓகே தேங்க்யூ. ஸ்லைடு ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுதுங்க. ஷேர் ஆகுது. ஓகே தேங்க்யூ. ஸோ நல்லதொரு குடும்பம் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி பார்த்தோம்னாக்க, இந்த புத்தகம் நான் நிறைய இப்போதைக்கு நான் ரிவ்யூ பண்ணுற புத்தகம் எல்லாம் எனக்கு ஃப்ரீயாக வர புத்தகம், அன்பால் கொடுத்த புத்தகம் அப்படி சொல்லலாம். ஃப்ரீங்கிறத விட அன்பால் கொடுத்த புத்தகம். நேற்று நித்யா மேடம் கொடுத்த ரவா உண்ட மாதிரி நல்லதொரு குடும்பம், ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்துடைய ஒரு மொழிபெயர்ப்பு. சிவகுமார் அண்ட் சாவித்ரி அவங்க எழுதின ஒரு புத்தகம். அதோட மொழிபெயர்ப்பு யார் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இன்னைக்கு பெரிய பெருமை அப்படின்னா இந்த புத்தகத்தோட மொழிபெயர்ப்பாளரும் இதுல கலந்துக்கிட்டது தான் வீரசேகரன் ஐயா. நம்ம பல தளங்கள்ல அவருடைய இதை பார்த்துருக்கோம். இதுல அந்த போட்டோவும் இருக்கு. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை பத்தி, எழுத்தாளரை பத்தி சொல்லணும்னா, இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் 35 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சக்தி, எண்ணெய், எரிவாயு, பெட்ரோகெமிக்கல் அதுல துறையில, பொறியியல் துறையில பணியாற்றிய அனுபவம். இந்தியாவில் பிஹெச்எல் அதுல 17 ஆண்டுகள் பணியாற்றி நிறைய விஷயங்கள் நிறைய தளத்துல வந்திருக்கிறாரு. நல்லது ஒரு குடும்பம் இந்த புத்தகத்தை ஆங்கில மூல நூல் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தமிழாக்கம் செய்யற வாய்ப்பினை அவங்களுக்கு அந்த எழுத்தாளரை கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய பெருமை இல்லையா? அவங்க டோஸ்ட் மாஸ்டர்ல இருந்ததுனால அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5 மாசம் இதுக்காக சிரமப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த நூல் எவ்வளவு அழகா வெளியில வந்திருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணணும்னா என்ன இதுல அப்படின்னாக்கா, அதோட அர்த்தம் மாறாம சொல்லணும். இன்னைக்கு நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டோம்னாக்கா ஏதாவது ஒண்ணு நிறைய டிரான்ஸ்லேஷன் வருது, ஆனா கொஞ்சம் மாறி வரும். அப்ப அந்த எதுவுமே இல்லாம அழகான ஒரு விஷயம் பண்ணணும்னா மிக மிக அருமையான கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம வீரசேகரன் ஐயா அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பத்தி நம்ம சொன்னோம்னாக்க, இதுல நன்றி உணர்வு அப்படின்னு ஒரு எழுதியிருக்கிறாங்க, ஒரு அணிந்துரை மாதிரி. வி.ஆர். முத்து யாருன்னா விவிவி சன்ஸ் எடிபிள் ஆயில் அதோட சேர்மன். என்ன எழுதியிருக்காங்கன்னா, காலையில் எழுந்தபோது வாழ்வதற்கு இன்னொரு நாளை வழங்கியதற்காக கடவுளுக்கு நன்றி, தேநீர் கொண்டு வரும் மனைவிக்கு நன்றி, சுவாசித்த காற்றுக்கு நன்றி, குடித்து கொண்டிருந்த தண்ணீருக்கு நன்றி, அவர் அணியும் உடைக்கு நன்றி அப்படின்னு அந்த லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது. விஷயங்கள் சரியா நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில அதிகமா கத்துக்க மாட்டோம். அவர் எழுதின நன்றி உரைகளை பாருங்களேன், இந்த புத்தகத்துக்கே உள்ளே வரல, அதுக்கு வெளியிலேயே அவ்வளவு விஷயங்கள் தவறா நடக்கும்போது மட்டுமே நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்று இந்த புத்தகத்துல சொல்லியிருக்குன்னு இந்த நன்றி உரையில தெரிவிச்சு. எப்பொழுதெல்லாம் சிக்கல் வருதோ அப்பதான் சிந்தனை வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அதிகாலை எழுவேன் என்று சொல்வதை விட காலை 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொல்வது சிறந்தது அப்படின்னு இந்த நன்றி உரையில சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியான மற்றும் திறன்மிகு குடும்பங்களே தேசத்தோட அஸ்திவாரம். நல்லதொரு குடும்பம்னா, நம்ம சிவாஜி பாட்டு கூட தங்கப்பதக்கம் நினைக்கிறோம், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிம்பாங்க. என்ன, ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அந்த தெரு நல்லா போயிடும், அந்த தெரு நல்லா இருந்தா ஊர் நல்லாயிடும், ஊர் நல்லா இருந்தா அப்படியே போயிட்டு வரப்பு உயர நீர் உயரும் மாதிரி, நீர் உயர நெல் உயரும் மாதிரி ஒரு நாடே நல்லா போயிடும் அப்படின்றது இருக்கு. ஒரு இந்த மாதிரி பல விஷயங்களோட இந்த புத்தகம் உள்ள போறோம். சின்னதா இந்த புத்தகத்துல பார்த்தோம்னா எப்படி சொல்லியிருக்குன்னா, புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே அப்படின்னு பாட்டு பாடுவோம். அந்த படத்துல அந்த தங்கச்சியை பார்த்து பாட்டு போடுவோம். அது அந்த தங்கச்சிக்கு மட்டுமா? அந்த படம் பார்க்குற அத்தனை தங்கச்சிக்கும் அந்த அறிவுரை. அது மாதிரி இந்த புத்தகத்துல ஒரு 2 கேரக்டர் வருது, அருமையான கேரக்டர். ராஜேஷ், ரித்து. ஹஸ்பண்ட் பேர் ராஜேஷ், ரித்துங்கிறது மனைவி பேர். அதுல அந்த பொண்ணு பேரு ரச்சனா. நான் சும்மா உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணும், இது அப்படியே நீங்க அந்த ஃபேமிலியோட வாழணுன்றதுக்காக தான் இந்த பிபிடியை போட்டுருங்க. இந்த ஒரு குடும்பம், இந்த ராஜேஷும் ரச்சனா ரித்துவும் நல்ல லவ் பண்ணி, காலேஜில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. அவங்களுக்கு அழகான ஒரு பொண்ணு ரச்சனான்ற ஒரு பொண்ணு. இந்த குடும்பத்துக்கு இன்னொரு இது அப்படியே இந்த குடும்பம் நல்லா காதலிச்சு கல்யாணம் பண்ணா கூட இப்ப மகிழ்ச்சியா இருக்கா அப்படின்னா இல்ல. என்ன ரீசன்னா, 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷ். இந்த குழந்தைய பாத்துக்கணும்ட்டு வேலையை ரிசைன் பண்ண சொல்லிட்டாரு ஹஸ்பண்ட்.
ஸோ அவர் திட்டுறது ஒரு சண்டை வந்ததுன்னா கணவன் மனைவி மேல சேர்த்த பூசுறதும் மனைவி கணவன் மேல சேர்த்த பூசுறதும் எல்லாருக்குமே தெரியும். ஒன்னு நீ மட்டும் சரியா, நான் மட்டும் சரியா, அந்த மாதிரி நிறைய சண்டைகள் இருக்கு. இதுக்கு நடுப்புற அந்த பொண்ணு படிக்க மாட்டேங்கிறது. கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி படிக்கும் குழந்தை? படிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஃபேமிலி போயிட்டு இருக்கு. இதுல இந்த சிச்சுவேஷன்ல இந்த 3C அப்படின்னு இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கு. ஒருத்தர் மேல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டாலே இந்த 3C உள்ள வந்துடும். கம்ப்ளைண்ட், ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, கிரிட்டிசைஸ், விமர்சனம் பண்றது, எது பண்ணாலும் என்ன பண்றான்னு பாத்துக்கிறது. இது ஏன் அங்க வச்ச, இந்த துண்டையே அங்க போட்ட, செருப்பையே அங்க போட்ட, இது ஏன் அங்க போட்ட, ஏன் இப்படி உப்பு அதிகமா போட்ட, ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது மாதிரி கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த 3Cயும் வந்து திருமணத்துல அன்பு குறைஞ்சா வந்துடும். நான் கூட ஏற்கனவே என்னோட செஷன்லாம் சொல்லுவேன், எப்ப அன்பு குறையுதோ சத்தம் அதிகமா. 2 அன்பானவர்கள் போன் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க, பஸ்ல பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இவங்களோட பிரியமானவங்கள்ட்ட. நம்ம பக்கத்துல உட்காந்தா என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, குசு 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 குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், பெரிய சண்டை, பக்கத்து வீட்டுக்குலாம் தெரியும், டமால் டுமில். அப்ப அன்பு குறைஞ்சா சத்தம் அதிகமாகும், அன்பு அதிகரிச்சா சத்தம் குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட், இவங்க வந்து ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போறாங்க. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல வந்து ரொம்ப பிளான் பண்ணி நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லி 2 பேரும் போய் உட்காடுறாங்க. பார்த்தா அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தை பத்தி, குழந்தை ஐசோலேட்டடா இருக்கு, யார்கிட்டையும் பேச மாட்டேங்குது, சரியா படிக்க மாட்டேங்குது, கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். எப்படி இருக்கும் நமக்கு? இப்போ நம்ம குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்கும்போது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும், கெத்தா போகும், போயிட்டு பாத்தீங்களா அப்படி இப்படின்னு காலர் தூக்கி விட்டு போவோம் நம்ம. ஆனா படிச்சது என்னவோ குழந்தை தான் இருக்கும். ஆனா குழந்தை இந்த மாதிரி குழந்தை பத்தி சொல்றத ரொம்ப அசிங்கமா போச்சு உங்களுக்கு. உடனே என்ன ஆயிடும், புருஷன் வந்து பொண்டாட்டி திட்டுவான், நீ என்ன வீட்டுல கவனிக்கிற, நீ என்ன பண்ற அப்படின்னு திருப்பி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வெளியில இப்படியே பேசிக்கிட்டே வரும்போது ஒருத்தர் வந்து தோலை தொடுறாரு. பார்த்தா இவங்க 2 பேருக்கும் காலேஜ் ஃப்ரெண்டு, அவர் பேர் கிஷோர். அவர் மட்டும்தான் வந்து இவங்களை வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி என்ன ரச்சனா வந்து இவ பூஜா கிளாஸ் தான் போல, என் பொண்ணு பேர் பூஜா, என் ஒய்ஃப் பேர் அவந்திகா, பூஜாவும் ரச்சனாவும் கிளாஸ்மேட்டு தான் போல இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அப்போ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல இவங்கெல்லாம் எங்களை பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கூனி குறுகி போயிடுறாங்க இவங்க 2 பேரும். அப்படியே ரொம்ப மூட் அவுட் ஆகி வீட்டுக்கு போறாங்க. போற வழியில ஆட்டோமேட்டிக்கா 3C போயிட்டே இருக்கு. நீ ஒன்னாலதான் போச்சு, ஒன்னாலதான் படிக்கல, என்னாலதான் போச்சுன்னு அந்த 3C போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செட்டு. அந்த நம்ம பார்த்த 3 பேர், ராஜேஷ், ரித்து, ரச்சனா, பிரச்சனைக்குரிய தம்பதிகள். இவங்க வந்து கிஷோர், பூஜாங்கிறது அந்த குழந்தை பேரு, அவந்திகா ஒய்ஃப் பேர். இப்ப இவங்க இந்த மாதிரி ஐயோ இவங்க பார்த்துட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது கிஷோர் அப்படிங்கிறவர் தான் அவரோட ஃப்ரெண்டு, அவர் ஃபோன் பண்றாரு ராஜேஷ்க்கு. நீங்க ஏன் நம்ம பழைய தமிழ் டப்பிங் படத்துல சொல்லுவாங்கல்ல, நீங்க ஏன் ஒரு டீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து ஏன் நீ இந்த சண்டே அன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடாது, நீங்க லஞ்சுக்கு வரக்கூடாது அப்படின்னு கிஷோர் கூப்பிடுறாரு ராஜேஷ்க்கு. கிஷோருடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னாக்கா, அவர் சொல்றது நீ வர சண்டே 12 மணிக்கு நம்ம மீட் பண்றோம் அப்படின்னு போனை வச்சிடுறாரு. ராஜேஷ்க்கு ஒரே கில்ட்டியா இருக்கு. ஏற்கனவே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல நம்ம பொண்ணு சரியா படிக்கலங்கிறத இவர் கேட்டுட்டு வந்துட்டாரு. எப்படி அந்த வீட்டுக்கு போறதுன்ட்டு கடைசியா தேர் கோயிங், போய் லஞ்ச் போறாங்க. லஞ்ச் நல்லா எடுக்கிறாங்க, பேசுறாங்க. இவர் வந்து இந்த ராஜேஷ்ங்கிறவர் ஸ்மோக் எல்லாம் பண்ணுவார், வீட்லயே ஸ்மோக் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே இவங்க போய் சாப்பிட்றாங்க, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கிஷோர் ராஜேஷ் கேட்குறாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, நல்லா தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி கேட்கும்போது தெரிய வருது, எனக்கு வந்து ரித்து வந்து முன்னாடி மாதிரி இல்லை, ஏன்னா இவங்கெல்லாம் கிளாஸ்மேட்டு தானே, இப்போ எல்லாம் மாறி போயிட்டா அப்படின்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கேட்டுக்கிட்டே வரும்போது இவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் தெரியுது. இதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நானும் இருந்தேன். ரொம்ப பேடா இருந்து நான் இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்கிறோம், நல்லாயி வந்திருக்கோம். ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தகத்துல ஒரு நயாகரா ஃபால்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிவிக்கிறாங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா முழுமையா உட்காந்து படிக்கணும். அப்படியே வரி 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 வரியா படிச்சாதான் அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நம்மளால ரிவ்யூ பண்ண முடியாது, அவ்வளோ அதுல விஷயம் இருக்கு. நயகரா ஃபால்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, நயகரா ஃபால்ஸ்ல போட்டிங் போகும்போது
அப்படியே மேல அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும், அப்படி ஜாலியா இருக்கும் இல்லையா. திடீர்னு பார்த்தா ஒரு டம்முன்னு சுழல் வந்து உள்ள தூக்கின்னு போயிடும். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும். டிசிஷன் எடுத்து யூட்டர்ன் எடுத்து வெளில வரணும். அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணணும். இல்லைன்னா நயகரா ஃபால்ஸ் சிண்ட்ரோம்ல சிக்கிக்கிட்டு நம்ம அதுல ரொம்ப பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்றாங்க. இந்த நயகரா ஃபால்ஸ் சிண்ட்ரோமுக்கு 2 எக்ஸாம்பிள் இதுல சொல்றாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க, நான் 2 எக்ஸாம்பிள் மட்டும் எடுக்கிறேன். இவரு யார் அவர் தெரியறதா? யாருங்க ஐயா போட்டோல தெரியறது? யாருக்கா தெரியுதா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? லியோனார்டோ வின்சியா ஐயா. நம்ம சின்ன குழந்தையில உங்க பையன் வந்து சரியா படிக்க மாட்டேன்றான்னு ஆசிரியர் லெட்டர் கொடுத்து அனுப்புவாங்களே, யார்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். உங்க குழந்தை சரியா படிக்க மாட்டேங்கிறதுன்னு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. அந்த லெட்டர் அவங்க அம்மா அங்கே படிக்கிறாங்க. படிச்சுட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்க? அதை சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட இறந்து போற வரைக்குமே சொல்லாம அந்த லெட்டரை வச்சிருப்பாங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க பையன்ட்ட? இல்ல உன்னை ரொம்ப பாராட்டி இருக்காங்க ஸ்கூல்ல அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா சொல்லு. சூப்பர். எங்களால ஹேண்டில் பண்ண முடியல இந்த பையனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புத்திசாலி பையனா இருக்கான் இவன். இவனை எங்களால ஹேண்டில் சொல்லி பண்ண கொடுக்குற முடியல. அளவுக்கு தகுதியான ஆசிரியர் அங்க இல்லைன்னு சொல்றாங்க. சூப்பர். உன்னோட நாலேஜுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இல்ல, அதனால அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தம்பி உனக்கு நான் வீட்லயே கத்து கொடுக்குறேன். அப்ப அந்த நயகரா ஃபால்ஸ் சிண்ட்ரோம் அந்த நேரத்துல இவங்க லெட்டர் படிக்கும் போது இவங்களுக்கு அந்த மாதிரி தத்தளிக்கிற மாதிரி நேரம். அப்ப ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, குழந்தைய நம்ம படிக்க வைப்போம். அவங்க மட்டும் அந்த டிசிஷன் எடுக்கலன்னா என்ன இருக்கும்? இன்னைக்கு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்காது. அருணிமா சின்ஹா எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணும்போது செயின் ஸ்நாட்ச் பண்ண வரும்போது அவனை தூக்கி ட்ராக்ல போட்டுறாங்க. ஒரு கால் கட் ஆயிடுது. அந்த கால் கட்டான காலோட இமயமலை ஏறுறாங்க. டிசிஷன் எடுக்கிறாங்க, நம்ம கால் வந்து கட் ஆயிடுது, இப்படி விடக்கூடாது அப்படின்னு இமயமலை எடுக்கிறாங்க. இந்த நயகரா ஃபால்ஸ் சிண்ட்ரோம் அவங்க வாழ்க்கையில ஒரு மாதிரி சுச்சுவேஷன் வருது, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதுல இருந்து வெளியில வராங்க. அந்த மாதிரி நீ சில முடிவு எடுக்கணும் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க? நம்ம இந்த ராஜேஷ் ரித்து அந்த தம்பதிகள்கிட்ட சொல்றாங்க. நான் 10 வார சவால் கொடுக்குறேன் உனக்கு, ஒரு சேலஞ்சஸ். 10 வாரமும் இதை நீ ஃபாலோ பண்ணா நீ இதுல இருந்து வெளியில வரலாம். நீங்க எல்லாருமே மிகப்பெரிய ஆளுமைகள் அப்படின்ட்டு ஒரு 10 சவால்கள் கொடுக்குறோம். ஒரு வாரமும் 10 வார முடிவுல நீங்க வரலாம் அப்படின்ட்டு. முதல் சவால் பார்த்தீங்கன்னா நன்றியின் சக்தி. நன்றி தெரிவிக்கிறது. நீங்கள் விரும்பும் அனைத்தையும் அடைய விரும்பும் பொழுது நீங்கள் ஏற்கனவே பெற்றிருப்பதாக நன்றி உடையவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜிம் ரோகனோட ஒரு சவால். அதாவது நம்ம வேணுங்கிறத அடைய விரும்பணும்னா அதெல்லாம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறதாக நன்றி உணராக இருக்க கத்துக்க அப்படின்றாங்க. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பாடுவோமே, அந்த விஷுவலைசேஷன், நன்றி நம்ம இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய 10 வார ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. முதல் 3 வாரம் பார்த்தீங்கன்னா அதிர்வை அதிகரித்தல், அடுத்த 4 வாரம் பார்த்தீங்கன்னா அடித்தளம் அமைத்தல், பேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ரெக்கைகள் பெறுதல். ஒரு கீழே ஒரு ஃபிளைட் மாதிரி இருக்கு பாருங்க, குட்டியா இருக்கும், உங்களுக்கு தெரியறதான்னு தெரியல. ஒரு ஃபிளைட் அப்படியே ஓடுதளத்துல ரெடியா நிக்கிறது. அப்படியே இந்த 10வது வார சவால்ல அப்படியே ஏரோப்ளேன் மேல பறக்க ஆரம்பிச்சு. அருமையான ஒரு புத்தகம், கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகம். அதிர்வை அதிகரிக்கிறது, அடித்தளம் அமைக்கிறது, ரெக்கைகள் பெறுறது. 1வது வாரத்துக்கு என்ன செயல்பாடு? நன்றி உணர்வா இருக்கிறது தானே. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பமாக இரவு உணர்வுக்கு முன் நன்றி செலுத்துங்கள். என்னத்துக்கு நன்றி செலுத்தணும்? இன்னைக்கு என்ன நடந்தாலும் அது நன்றி. ஒரு வீடு மெய்டு வந்து 10 மணிக்கு வர வேண்டிய மெய்டு 11 மணிக்கு வராங்கன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்துட்டாங்களேன்னு ஒரு நன்றி செலுத்தணும். டைனிங் டேபிள்ல ஒன்றாக சேர்ந்து நன்றி செலுத்துங்கிறாங்க. ஒருவர் பகிரும்போது மற்றவர்கள் தலையிடவோ தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ அல்லது தீர்ப்பளிக்கவோ கூடாது. எல்லாரும் 3 பேர்ட்டையும் சொல்றாங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை. உனக்கு எதெல்லாம் பாயிண்ட்டுக்கு நீங்க நன்றி சொல்லணுமோ அதை சொல்லுங்க. இதமாக கேளுங்கள். யார்கிட்டையும் வந்து நீங்க ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது அவங்களோட கருத்துக்களுக்கு உள்ள தலையிடக்கூடாது.
அவங்கள பெருந்தன்மையாக மனம் விட்டு பாராட்ட சொல்றாங்க. இதமாக கேளுங்கள் அப்படின்னு. இதுதான் 1வது வாரத்துக்கான செயல்பாடு. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே சண்டே ஸ்டார்ட் பண்ணி அடுத்த சாட்டர்டே வரைக்கும் இதையே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நன்றி உணர்வின் சக்தி அப்படின்னு போட்டு 1 2 3 4 7 நாள் இருக்கு இல்லையா? இதுல வந்து என்ன பண்ணிருக்கோன்றத டிக் போட சொல்லணும். 1ஆம் நாள் முடிஞ்சிருச்சு, 2ஆம் நாள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஒரு நன்றி உணர்வை கொண்ட வார்த்தைகள் ஒரு மந்திர விளைவை கொண்டுள்ளன அப்படின்னு இந்த புத்தகத்துல ஒரு விஷயம் போட்டிருக்கு. நன்றி உணர்வை வெளிப்படுத்துற வார்த்தைகள் என்னென்ன? ப்ளீஸ், நன்றி, சந்தோஷம், அற்புதம், மகிழ்ச்சி. இதெல்லாம் வந்து நன்றி உணர்வை வெளிப்படுத்துற வார்த்தைகள். சில வார்த்தைகள் எடுத்துக்கலாம், நிறைய கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு வாரம் போயிடுச்சு. 2வது சவால் என்ன சொல்றாங்கன்னா, 2வது வார சவால் வார்த்தைகளின் சக்தி. உங்கள் வார்த்தை தான் உங்கள் உலகத்தை உருவாக்குகிறது. என்ன வார்த்தை சொல்றோமோ அது வந்துடும். நம்ம என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். நேர்மறையாக கேட்கும்போது நேர்மறை கிடைக்கும், நேர்மறை அல்லாத கேட்கும்போது நேர்மறை அல்லாததுதான் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன வார்த்தை பேசுறோங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவோம். மேல தேவதைகள் பறந்துட்டு இருக்கும், நீங்க என்ன கேட்கறீங்களோ கொடுத்துருவோம், அப்படியே ஆகட்டும் அப்படின்னா. அதனால சரியான வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்தும். நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறீர்கள். அப்ப கூட விஷயங்கள் தவறா போச்சுன்னா சரியா செய்யறத நிறுத்தாதீங்கன்றாங்க. நீங்க செஞ்சுட்டே இருங்க, தவறா போனாலும் சரியானதை செய்யுங்கள் அப்படின்னு அதுல அருமையான இருக்கு. இப்ப 2வது வாரத்துக்கான செயல்பாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 3 to 5 அங்குல அட்டை எடுத்துட்டு அதுல ப்ளீஸ், நன்றி, அற்புதம் அப்படிங்கிற வார்த்தைகளை எழுதுங்க. 3 கஞ்சி சின்ன சின்ன அட்டை உங்க பாக்கெட்ல வச்சிடுங்க. எப்ப பார்க்கும்போதும் அந்த நன்றி உணர்வு வார்த்தையை எடுத்துடுங்க. பார்த்தா முதல்ல நமக்கு வந்து மக்கள் ஆச்சரியப்படாது, என்ன இதெல்லாம் வச்சா பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நம்ம மாரிமுத்து தங்கவேல் ஐயாவுடைய அந்த வாசகம் எங்க வீட்டுல இருக்கு. அக்கறையோ இல்லைன்னா உங்களுக்கு நேரம் இருக்கும், உங்களுக்கு வந்து ஆசையோ அக்கறையோ இருந்தால் நேரம் கண்டிப்பா இருக்குன்னு ஒரு வாசகம் எப்பவுமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ படிப்படியாக அது வருவோம். இது மட்டும் பண்ணிட்டு 1வது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம்ல அந்த சவாலையும் தொடருங்கன்றாங்க. 2வது வாரத்துக்கு செய்யுங்க, ஃபர்ஸ்ட் வாரத்தையும் செய்யுங்க. நம்ம ஐஸ் பிரேக்கர் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாரும் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆள் பேர் சொல்லுவாங்க, ரமேஷ். 2வது ஆள் பேர் சொன்னா அவர் என்ன சொல்லணும்னா ரமேஷ், இவர் பேர் சொல்லணும், குமார் சொல்லணும். 3வது ஆள் ரமேஷ், குமார், ராகுல் அப்படி சொல்லணும். 4வது ஆள் ரமேஷ், குமார், ராகுல், முருகன் அப்படி சொல்லணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வாரத்து இருக்கிறத பயன்படுத்தணும். 2வது வாரத்தையும் ஃபாலோ பண்றது. அப்ப 2 விஷயம் 2வது வாரத்துல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். 2வது ஞாயிறுல மதிப்பாய்வு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கெட்ட பழக்கத்தை உடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஒரு கெட்ட பழக்கத்தை உடைக்க சிறந்த வழி அதை கைவிடுவதுதான் அப்படின்னு லியோ ஐக்மேனுடைய ஒரு கோட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. 3வது சவால் வந்து ஒழிப்பின் சக்தி. ஏதோ ஒன்றத்தை நம்ம கெட்ட விஷயத்தை ஒழிக்கிறோம். உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் உங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும். ஏபிஜே அப்துல் கலாமோட கோட்டோட ஒழிப்பின் சக்தி. ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து இல்லாம பண்றோம், அதுக்கு என்னன்னா அதுக்கு என்ன செயல்பாடு என்ன பண்ணணும் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னா, நீங்க எதை அகற்ற போறீங்களோ 3 தீய பழக்கங்கள் எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு மாற்றாக கடைபிடிக்க போகும் நல்ல பழக்கங்களை குறிப்பிடவும். நம்ம ரொம்ப லேட்டா எழுந்துக்கிறோம், நம்ம எப்ப எழுந்துக்கிறோன்னே தெரியலங்கிறது கூட ஒரு தீய பழக்கம் தான். நம்ம 7 மணிக்கு கூட எழுந்துக்கலாம், பட் 7 மணிக்கு எழுந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டு படுக்கணும். ஸோ அந்த தீய பழக்கங்களுக்கு என்ன ஆல்டரேட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இதில் உங்கள் பாதுகாவல் தேவதூதர்களாக இருக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுமதியுங்கள். நீங்க பண்ற விஷயத்துல உங்க குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த பகுதிகளில் சிலவற்றில் நீங்கள் நழுவுவதை அவர்கள் சுட்டி காமிக்கும் போது நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னப்பா 7 மணிக்கு எழுந்துக்கிறேன்டா 7:30 எழுந்து வர அப்படிங்கும்போது நம்ம உன் வேலையை பார்த்து சொல்லக்கூடாது. அப்படி அவங்கள பண்ணணும். வாரத்தின் ஒரு கணத்தையும் விழிப்புணர்வுடன் இதில் முதலீடு செய்யுங்கள், இது மிகுந்த பலன் அளிக்கும் அப்படின்னு 3வது வாரத்துக்கான சவாலை சொல்றாங்க. அதோட 1, 2 இந்த 3வது வார சவாலையும் தொடர சொல்றாங்க. 4வது வாரம் உங்கள் இலக்குகளை கான்கிரீட்டிலும் உங்கள் திட்டங்களை மணலிலும் எழுதுங்கள். நான்சி டோர்னனோட ஒரு கோட். நம்மளுடைய இலக்குகளை கான்கிரீட்ல எழுதணும். இலக்கு வந்து ஸ்ட்ராங் இருக்கணும், ஸ்மார்ட் கோல் இருக்கணும். ஆனா திட்டங்களை வந்து மணல் எழுதுங்க. ஏன்னா திட்டங்கள் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. எப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியக்கூடாது. நம்ம இலக்கு வேணா தெரியலாம், திட்டங்கள் தெரியக்கூடாது. திட்டங்கள் தெரிஞ்சா நம்ம ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்மள
ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப 4வது வாரத்துக்கு என்ன செயல்பாடு சொல்றாங்கன்னா, குடும்பத்திற்கான பார்வை விஷன் போர்டு, பார்வை பலகையை உருவாக்க உங்கள் வார இறுதியில் இருந்து ஒரு மாலை பொழுதை முதலீடு செய்யுங்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபாரினுடைய ஒரு ஸ்லாங் எல்லாம் இருக்கும் இந்த புத்தகத்துல. நமக்கு எந்த ஸ்லாங் இருந்தா நமக்கு வேண்டியது நல்ல விஷயம் இல்லையா? வேலைக்கு செல்வதற்கு முன் ஒரு நாளும் 2 நிமிடங்கள் பார்வை பலகையை பாருங்கள். பார்வைன்னா கோல் போர்டு, விஷன் போர்டு. ஸோ உங்கள் மாத இலக்குகளை வாராந்திர இலக்குகளாக உடைக்கவும், வாராந்திர இலக்குகளை தினசரி இலக்குகளாக உடைக்கவும், தினசரி இலக்குகளை மணி நேர இலக்குகளா. ஒரு சின்ன அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், இன்னைக்கு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கான பிரிண்ட் அவுட்லாம் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை எழுதி தினமும் காலையிலும் ஒரு இரவிலும் பார்க்கும் அவை அனைத்தையும் செயல்பாட்டில் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அப்படின்ட்டு சொல்லிட்டு திருப்பி 1, 2, 3, 4 நாளைக்கும் தொடருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. 5வது வார சவால், உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ வேண்டிய ஒரே இடம் இதுதான். ஏன்னா நம்ம வாழணும்னா நம்ம பாடி இருந்தா தானே வாழ முடியும் இல்லையா? இதோட ஒரு சவால். என்ன சவால் இருக்குன்னா ஆரோக்கியத்தின் சக்தி. 5வது வார சவால் வந்து ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்றது. வாரம் முழுமைக்குமான ஒரு உணவு திட்டத்தை உருவாக்குங்கள். முழு குடும்பத்திற்கான ஒரு உடற்பயிற்சி அட்டவணையை உருவாக்குங்கள். நம்ம எப்ப பண்ண போறோம், எதுவுமே எழுதாது பேப்பர்லெஸ் வந்து வேப்பரா போயிடும் அப்படிம்பாங்க. எழுதினாதான் அது நிற்கும். சிறிய சிறிய அடிகளாக முன்னெடுக்கும். இளம் குழந்தைகள் ஆரம்பத்தில் கடினமாக உணர்வார்கள், ஆனால் மிக விரைவில் முதிர்ச்சி அடைவதை காணலாம். உங்கள் வீட்டை ஒரு குப்பை கூலங்களற்ற மண்டலமாக மாற்றும் அப்படின்ட்டு நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு உணவு திட்டம், நம்ம யோகா, மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணலாம். இது 5 வாரம் 1லேருந்து 5த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நன்றி உணர்வையும் ஃபாலோ பண்ணணும், நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்றதையும் ஃபாலோ பண்ண, எல்லாம் பண்ணிட்டே இருக்கும். 6வது வார சவால், வாசிப்பு மற்றும் கற்றலின் சக்தி. வாசிப்புனாலே ரெட் ஃபோர்ட் தான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? ஒரு புத்தகத்தை வாசிக்காம நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. வாசிக்காம வந்துட்டா ரெட் ஃபோர்ட்ல வந்துட்டா ஒரு புத்தகத்தை அப்படியே அதோட சாரலை எடுத்துன்னு போயிடலாம் நம்ம. ஸோ டிவி மிகவும் கல்வியை போதிக்கிறது என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். குரூச்சோ மார்க்ஸ். என்னது டிவி கல்வி போதிக்கிறதா? ஒரு முறையும் யாராவது டிவி பெட்டியை இயக்கும் போது நான் மற்ற அறைக்கு சென்று ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். யாராவது டிவி போட்டாங்கன்னா புத்தகத்தை எடுத்துன்னு போயிடுவாரா? அப்பனா டிவியை அவாய்ட் பண்றத இன்டைரக்டா ஒரு கோட் மூலமாக சொல்லியிருக்காரு. அப்ப வாசிப்பு மற்றும் கற்றலின் சக்தியை பற்றி 6வது வாரம். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, முழு குடும்பத்திற்கும் ஒரு வாசிப்பு நேரத்தை ஒதுக்கிறது. மாலையில 3 மணி நேரம் என்பதாக தீர்மானித்தால் சிறப்பு. 3 மணி நேரமும் வாசிக்கணும்ன்றாங்க. நம்ம 1 மணி நேரம் வாசிச்சாலே நிறைய வாசிக்கலாம். அந்த நேரத்தில் டிவி மற்றும் மொபைல் போன்களை அணைக்கும். ஏன்னா மொபைல் டிங் அப்படின்னு ஒரு வந்துடுச்சுன்னா புக்கை மூடி வச்சிடும். ஒரு ரீல்ஸ் பார்க்க போனோம்னா 20 நிமிஷம் போயிடும். வாரத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகத்தை தேர்வு செய்து அதை படித்து முக்கிய குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், ஒரு புத்தகம் படிக்கணும்னா ஒரு பென்சில், இதுல கூட பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்கும், அது படிச்சோம்னா ஒரு முக்கியமானதெல்லாம் அதுல பென்சில்ல தான் எடுக்கும். யாரும் பேனாவில் எந்த புத்தகத்திலும் எடுக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையாக உங்கள் நகரத்தில் நடைபெறும் கல்வி கருத்தரங்களில் எல்லோரும் ஒரு குடும்பமாக கலந்து கொள்ளுங்க. ஃபேமிலியோட கலந்துக்க சொல்றாங்க எதுலையுமே. திருப்பியும் 1லேருந்து 5 வரை இந்த 6வது வாரம் சேர்த்து 6த்தையும் தொடரும். 7வது வார சவால், நிதி நுண்ணறிவின் சக்தி. என்னென்னலாம் பார்த்துட்டோம்ல, நன்றி உணர்வு பார்த்துட்டோம், ஹெல்த்தை பார்க்கறது பார்த்துட்டோம். இதுல வந்து நிதி நுண்ணறிவு, ஃபினான்ஷியல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? ஆண் தெரிஞ்சுக்கணும், பெண்ணு தெரிஞ்சுக்கணும், குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பாலாம் சின்ன வயசுல எந்த பொருள் வாங்க போனாலும் என்னையும் கூட்டின்னு போவார். ஒரு சந்தைக்கு போனா என்னை கூட்டிட்டு போவார். எப்படி நெகோஷியேட் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாரு. கடன் வாங்கும்போது கூட்டிட்டு போ, 100 ரூபா வாங்கினா 10 ரூபா வட்டி எடுத்துன்னா 90 ரூபா கொடுப்பா, பாருப்பா உன் ஃபீஸு இந்த மாதிரி வட்டிக்கு கடன் வாங்கி தான் கட்டின்னு இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லி கூப்பிட்டு போவார். அப்ப நிதி நுண்ணறிவை சின்ன வயசுல இருந்து ஊட்டணும். செல்வம் என்பது பெரிய உடைமைகள் கொண்டிருப்பதில் அல்ல, ஆனால் சில விருப்பங்களை கொண்டிருப்பதில் இருக்கிறது அப்படின்னு நிதி நுண்ணறிவை பத்தி. அதுக்கு என்ன செயல்பாடு பண்ணணும், ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்கள் குடும்பத்தின் நிகர மதிப்பை ஆய்வு செய்ய ஒரு மாலை நேரத்தை ஒதுக்குங்கள். என்ன நிகர மதிப்புனா என்ன? நம்மகிட்ட என்னென்ன இருக்கு, என்ன பண்ண போறோம், எவ்வளவு காசு இருக்கு, இன்னும் 15 நாள் இருக்கு, இன்னைக்கு என்ன தேதி, 18 தேதி, இன்னும் 12 நாள் ஓடுறதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கா? அதாவது உங்கள் சேமிப்பு, பரஸ்பர நிதிகள், பங்குகள். நிறைய பேர் எப்படிலாம் போட்டுருவான், ரெனியூ பண்ண மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம். இதெல்லாம் எடுத்து ரெகுலரா பார்க்க சொல்றாங்க. என்னென்ன இருக்கு எப்படின்னா குடும்பமா பார்க்க சொல்றாங்க.
நம்மகிட்ட எந்த சீக்கிரட்டும் குடும்பத்துல இருக்கக்கூடாது சொல்றாங்க. ஏடிஎம் கார்டுக்கு நிறைய பேர் வச்சிருப்பா, பின்னு தெரியாது. எல்லாரும் ஏடிஎம் கார்டும் குடும்ப தலைவர் வச்சிருப்பாங்க, சில குடும்பத்துல குடும்ப தலைவி வச்சிருப்பாங்க. ஒரு குடும்பமாக உங்கள் மாதாந்திர பட்ஜெட்டை உருவாக்குங்கள். எதில் தேவையற்ற செலவினங்களை அகற்றலாம் மற்றும் எதன் வாயிலாக சேமிப்பை அதிகரிக்கலாம் என்பதை ஆய்வு செய்யுங்கள். இது 7வது வாரத்துக்கான விஷயம். இதில் குழந்தைகளையும் ஈடுபடுத்துங்கள். திருப்பி வாரத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ செய்யுங்கள்ன்றாங்க. 1லேருந்து 7 வரை தொடரணும். 8வது வார சவால், வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் எல்லாவற்றையும் நீங்கள் அடைய முடியும். மற்றவர்கள் விரும்புவதை அவர்கள் பெற நீங்கள் உதவி செய்தார். அப்ப நமக்கு நினைச்ச கிடைக்கணும்னா மற்றவங்களுக்கு வேணுங்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கோட்டு பாருங்களேன். செயல்திறனின் சக்தி. 8வது வாரம் என்ன செயல்திறன், என்ன பண்ணணும்னா ஒரு சிறந்த சமூக கிளப்ல சேர்ந்து உங்கள் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துவதற்காக வாரத்தின் ஒரு மாலை நேரத்தை முதலீடு செய்யுங்க. இப்ப இதெல்லாம் சமூக கிளப் தான். ரெட்ஃபோர்ட் சென்டர் ஒரு சமூக கிளப், இன்னொரு அமைப்பு ஒரு சமூக கிளப். அதுல ஒரு 10 பேரோட உரையாடும் போது பல பேருடைய தொடர்பு கிடைக்குது. நாங்க நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு ஆன்லைன்லயே காதல் கோட்டை படம் மாதிரி பார்த்துட்டு இருந்தவங்க நேர பார்த்தோம், கிட்டத்தட்ட 3 வருடங்கள். ஸோ மிகப்பெரிய நிகழ்வா இருந்தது. அப்போ ஒரு நெட்வொர்க் கிடைக்கிறது. அங்கு உங்கள் இருப்பை உணரும் வகையில் கூட்டங்களில் கலந்து கொள்வதை ஒரு வாரமும் கட்டாயமாகும். ஒரு வாரமும் அந்த பர்சனல் இன்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க. திருப்பி 1லேருந்து 7 வரை தொடரும், 8ஐயும் தொடரும். 9வது சவால், பயணத்தின் சக்தி. அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டாம், சென்று பாருங்கள். வெள்ளம் அப்படின்னு பேப்பர்ல எழுதினா இனிக்குமா? ஹிமாலயாஸ் அப்படின்னு பேப்பர்ல எழுதின பார்த்தா சந்தோஷம் இருக்குமா? போட்டோல பார்த்தா சந்தோஷம் இருக்கும். ஆனா அங்க போயிருந்தா எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல்லா இருக்கும்ல. எங்க பையன் கூட்டின்னு போனாங்க, ரிஷிகேஷ் கூட்டிட்டு போனாங்க. நாங்கெல்லாம் அந்த ராஃப்டிங், மேலேருந்து குதிக்கிறது எல்லாமே பண்ணோம். இன்னைக்கு கூட 2021ல போனோம். ஸோ சென்று பாருங்கள், பயணத்தின் சக்தி. என்ன குடும்பத்தோட பண்ணணும்? இவர் சொல்றது எல்லாமே குடும்பத்தோட பண்ணணும். கணவன், மனைவி, குழந்தைகள். நீங்க ஃபினான்ஷியல்னாலும் அவங்களுக்கு தெரியணும், ஐ மீன் ஹெல்த் பாதுகாக்கிறதுனால அவங்களுக்கு தெரியணும். வாரத்தில் ஒரு முறை இரவு உணவிற்கு வெளியே செல்வதை ஒரு தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கேயா அவுட்டிங் போங்க, எங்கேயா போய் வெளில சாப்பிடுப்பா. வாரம் ஒரு முறையாவது. அது எந்த நாள் என வாரத்தின் தொடக்கத்தில் தீர்மானித்துக் கொள்ளுங்க. ஸோ இட் ஷுட் பி, நீங்க என்னைக்குன்றத டிசைட் பண்ணுங்க. பிளானிங்ல வந்துடுது, இலக்கு நிர்ணயித்தல்ல வந்துடுது. உங்கள் மாதாந்திர பயணத்தை குறைஞ்சபட்சம் ஒரு முழு நாளிலும் உங்கள் காலாண்டு விடுமுறை சுற்றுப்பயணம் குறைந்தது 4 முதல் 5 நாட்களிலும் திட்டமிடவும் அப்படின்னு சொல்றாங்க. மாதாந்திர பயணம் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும். காலாண்டு விடுமுறை சுற்றுப்பயணம் 4லேருந்து 5 நாள் இருக்கிற மாதிரி குடும்பத்தை உற்சாகமா வச்சிருக்கும். எனவே எந்த விலை கொடுத்தேனும் இந்த வாக்குறுதியை தொடருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பயன்பாடு, வெளியில அவுட்டிங் போறது, ரொம்ப ஃபாரின் போக வேண்டாம். என்ன நமக்கு தெரியறதோ ஈஸியா இருக்கோ போக வேண்டியதான். பக்கத்துல 40 கிலோமீட்டர் சிதம்பரம் இருக்கு எங்களுக்கு, அங்க போயிடுவோம். we should go outing, அவ்வளவுதான். நம்ம காசுக்கேற்ற தோசை. ஸோ 10வது ஞாயிறு, சேவையின் சக்தி. எல்லாம் பேசிட்டோம். ஒரு குடும்பம் பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்க, 5 balls ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொசைட்டி, ஹெல்த், செல்ஃப். அந்த மாதிரி இந்த பேலன்ஸ்டா ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு அருமையான ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. சேவை என்பது நீங்கள் பூமியில் தங்குவதற்கு நீங்கள் செலுத்தும் வாடகை. இந்த 5 balls ஆஃப் லைஃப் நாங்க நடத்தும் போது சொல்லுவோம், ஏன் சொசைட்டிக்கு நம்ம பண்ணணும்? ஆமா சார், ஏழைக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம வீட்டு மெய்டுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறோம்னா அது சொசைட்டிக்கு சேர்த்து கிடையாது. அவங்க கொடுத்தாதான் அவங்க ஏதாவது நமக்கு இது ரிட்டர்ன் நல்லா வேலை பார்ப்பாங்கன்ட்டு கொடுக்குறோம். கண்ணுக்கு தெரியாத ஆள், அவங்களால எந்த பயனும் திரும்பி வராது அப்படின்னு செய்யறது தான் சொசைட்டிக்கு செய்வது. ஏன்னா எவ்ரிதிங் we are getting from the society. யாரோ பெத்த பிள்ளைகள் இன்னைக்கு என்னோட பேச்சு கேட்கறது வந்திருக்கிறீங்க. சொசைட்டி இல்ல ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்னு வந்திருக்கிறீங்க இல்லையா? அப்ப நம்ம நாளை காலம்பரை குடிக்க போற டீக்கான பாலுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்து பால் கறக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கு. ஸோ எவ்ரிதிங் we are getting from the society. ஸோ நம்ம சேவை என்பது நீங்கள் பூமியில் தங்குவதற்கு நீங்கள் செலுத்தும் வாடகை. இந்த 10வதுல பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே அதிர்வே அதிர்வத்தில் அந்த ஃபர்ஸ்ட் 3 வாரம், அடித்தளம் அமைத்தல்ல 4 வாரம், கடைசி வாரம் ரெக்கைகள் பெறுதல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருக்கும் பாருங்க. ஓடுதளத்துல ஓடி ஃபிளைட்டு ரெக்கைகள் முளைச்சு பறக்க ஆரம்பிச்சிருப்போம். 10வது வாரத்துல என்ன பண்ணும்? மாதத்துக்கு ஒரு முறையாக குடும்பமாக சென்று ஏதேனும் ஒரு சமூக சேவை செய்ய ஒரு முழு நாளை ஒதுக்குங்கள்.
எது வேணாலும் செய்யலாம். நான் சொல்ற சமூக சேவை அதால அது செய்யறதுனால நமக்கு எதுவும் திருப்பி கிடைக்காது அப்படின்னு செய்யறதுதான் சமூக சேவை. இது உங்களுக்கு இரக்க குணத்தை கற்பிக்கும். உங்களுக்குன்னா யாரு? நமக்கும் கிடைக்கும், குழந்தைகள் கத்துக்கும். நம்ம என்ன பண்றோமோ, பசங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். பசங்க சொல்றத கேட்க மாட்டான், நம்ம செய்யறத செய்வான். அவ்வளவுதான். ஸோ திருப்பி இந்த 1லேருந்து 9 வரை சவாலை தொடருங்கள். இதெல்லாம் பண்ணா உனக்கு ஃபேமிலி நல்லா இருக்கும். இந்த 10 வார சவால்களை கிராஸ் பண்ணி இதுக்கான டிக்கெல்லாம் பண்ணி இதுக்கெல்லாம் சார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம எதெல்லாம் லேக்கா இந்த 10ல் ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வீக்கா இருப்போம், 2 ஏரியாவில் இருக்கும். இதெல்லாம் இந்த ராஜேஷ் ரித்து தம்பதிகள், ரச்சனா அந்த பொண்ணு, அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி அருமையான பலன் அடைஞ்சு மகிழ்ச்சியாக அவங்க வாழ்க்கையை செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இதுல வந்து நம்ம இப்ப இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி. இப்ப இதோட விட்டுடலாமா? ஒரு சினிமா பாத்தீங்கன்னா பெண்மணி அவள் கண்மணி அப்படின்னு ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா விசு போய் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்போம் வாலண்டியரா. இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி பிரதாப் அவங்க பையன் போயிட்டு இவளை போய் ஹோம் எல்லாம் சேர்த்து விட்டுருவாங்க. ஒரு ஸ்டேஜில் இவ பண்றதா கரெக்ட்னு ஃபீல் பண்ணி இவங்களும் போய் இந்த பிரதாப்பும் போயிட்டு சமூக சேவை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, இவங்களுக்கு அந்த கிஷோர் தம்பதிகள் ஹெல்ப் பண்ணி இவங்களை சந்தோஷமாக்கினாங்க இல்லையா. இப்ப இவங்க அபார்ட்மெண்ட்ல திருப்பி கீழ் வீட்டுல பெரிய பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்குது வேற ஒரு போர்ஷன்ல இருந்து. உடனே இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, நம் முன்னோக்கி செயல்பட வேண்டிய சரியான தருணம் இது. இதன் பின்னர் அந்தி மாலையில் அவர்கள் கீழே சென்று கீழ் வீட்டு கதவை தட்டினார். கிஷோர் இவங்க கூப்பிட்ட மாதிரி சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு வயதான மனிதரும் ஒரு பலவீனமான ஸ்திரீயும் கதவை திறந்து அவர்கள் முன்னால் நின்றார்கள். வணக்கம், நான் ராஜேஷ், இது என் மனைவி ரித்து, இவள் என் மகள் ரச்சனா. நாங்கள் மாடியில் தான் வசிக்கிறோம். நீங்கள் இருவரும் தயை கூர்ந்து நாளை இரவு உணவில் எங்களுடன் கலந்து கொள்ள முடியுமா? வளமுடன் வாழிய நலனே அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கறாங்க. இப்ப என்ன ஆயிடும், அந்த வயதான தம்பதியர் அவங்க இந்த 10 நாள் சவாலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஃபாலோ பண்ணி அவங்க இன்னொருத்தருக்கு போவாங்க. இது செயின் ரியாக்ஷனா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்மளும் இந்த 10 நாள் சவால்ல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலும் கண்டிப்பா பயன்படுத்தும் போது நம்மளும் மகிழ்ச்சியான குடும்பமா மாறும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் ஒரு நாட்டையே உருவாக்கும். அருமையான குடும்ப வாழ்வை தரம் அதிவிரைவாக மேன்மையேற 10 எளிய வழிமுறைகள் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு புத்தகத்துல. நான் சும்மா ஒரு எசன்ஸ் தான் எடுத்து கொடுத்தேன். நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய புத்தகம், ரொம்ப ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம ரிவ்யூ பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வீரசாரன் சாருக்கு வாழ்த்துக்கள். ஒரு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளரோட அவர் புத்தகத்தை ரிவ்யூ பண்றது மிகப்பெரிய பெருமை. சோமலிப்பன் சாரோட புத்தகம் அது மாதிரி பண்ணியிருக்கேன், மாரிமுத்து சார் புத்தகம் அது மாதிரி பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் கை தட்டலாம். சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. தேங்க்யூ அனைவருக்கும். முக்கிய தீதி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா இல்ல உங்களோட பின்னோட்டத்தை சொல்லுங்க. சரி ஜானகி அம்மா பேசுங்கம்மா. பேசுறேன், நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். ரமேஷ் நாகராஜ், உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், மிகப்பெரிய கைத்தட்டல். ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்லதொரு குடும்பம்னு முதல்லயே நித்யா நல்ல பாட்டு பாடினாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த நல்லதொரு குடும்பத்துல ஃபேமிலி ஃபர்ஸ்ட் மொழிபெயர்ப்பு இந்த சிவகுமார், சாவித்திரி, வீரசேகரன் அவரும் இதுல கலந்து கொண்டது நம்முடைய பாராட்டை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்குது. 2.5 மாசம் செலவு செஞ்சு மொழி பெயர்த்திருக்காங்க. காலையில் எழுந்த போது மனைவிக்கு நன்றி யாருமே சொல்றது இல்ல. அவங்கள கேட்டா அவங்க சும்மா கேட்டா சும்மா தான் இருக்காங்க. மனைவிக்கு நன்றி. எப்பொழுதெல்லாம் சிக்கல் வருகின்றதோ அப்போதெல்லாம் சிந்தனை வருகின்றது. புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணேன்ற அந்த பாடல் என்னதான் பழைய பாடலா இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு அது சிறப்பா இருக்கு. ராஜேஷ், ரித்து, லட்சணா இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அந்த லட்சணா படிக்கல. அந்த 3 சி ரொம்ப சிறப்பா இருக்குது. ஒவ்வொன்றையும் சொல்லாம 3 சி சொல்லும் போது நம்ம யோசிக்கிறதா இருக்கு. அன்பு குறைந்தால்தான் சண்டை வருது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க,
பிரச்சனை இருக்கும் போது நயாகரா ஃபால் குழந்தை சரியா படிக்கிறது 10 வார சவால் சிறப்பா இருந்துச்சு. சண்டே டு அடுத்த சண்டே நன்றி நன்றின்ற அந்த வார்த்தைகள், நன்றி அந்த வார்த்தைகளே ஒரு மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சின்ற வார்த்தையும் 2வது வார்த்தைகள் செயல்பாடு. சண்டே டு அடுத்த சண்டே நன்றி சொல்ல வார்த்தைகள்ல நன்றி, 2வது ஞாயிறு மதிப்பாய்வு, 3வது ஒழிப்பின் சக்தி, தீய பழக்கங்களை ஒழிக்க வேண்டும், 4வது சவால் இலக்கிய நிர்ணய சக்தி, திட்டங்களை மணலில் எழுதுங்கள், ஒரு மாலை பொழுதை செலவிடுங்கள், 5வது சவால் உடலை கவனித்து முழு குடும்பத்திற்கான உடல் பயிற்சி உணவு திட்டம், 6வது வாரம் நல்ல நல்ல வார்த்தைகள், ஒரு புத்தகத்தை யாராவது டிவி கூட பார்க்க வேண்டான்ட்டு, நிதி 7வது சக்தி நிதி நுண்ணறிவின் சக்தி, 18 நாட்களை ஓட்டுவதற்கு பணம் இருக்கான்னு கேக்குறீங்க. ஒரு குடும்பம் அந்த பின் நம்பர் கூட தெரியாது. 8வது வாரம் செயல்திறனின் சக்தி ரொம்ப அருமையா இருந்துச்சு. 7வது தொடர்வோம், 8வதும் தொடர்வோம். பையனுங்க கூட்டிட்டு போனா வீட்டுல உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 10வது ஞாயிறு தேவையின் சக்தி, நம்ம வீட்டு மெட்டுக்கு ஒரு சேலை, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. 10 வார சவால்களை டிக் பண்ணி ஏதாவது ஒன்றில் வீக்காக இருப்போம். நிச்சயமா சிவகுமார் சாவித்திரி இதை படிச்சுட்டு ரொம்ப பலன் அடைஞ்சாங்க. 10வது நாள் சவாலை ஏற்று அந்த வயதானவர்களை சாப்பிட கூப்பிடாரு. இந்த நம்மளோட நல்லதொரு குடும்பத்தில் நீங்க நல்லதொரு குடும்பத்தை படைத்த உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி மேடம். எங்க மேடம் வந்து ஒரு தேங்க் பண்றாங்க. சார் வரியா? தேங்க் பண்றாங்க உங்களுக்கு. நான் இதோட லேப்டாப்ல இருந்து மொபைல் போயிடுறோம். நாங்க வந்து திருப்பி ஃபார்மசி போயிட்டு மெடிசன் எடுக்கணும், வாங்கிட்டு வரணும். நாங்க உங்களை கேட்டுட்டே வரோம் பேச்சு. தேங்க் அவங்க தேங்க் பண்றாங்க. நன்றி நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த புத்தக ரிவ்யூக்கு வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நித்யா தேவி மேடம், சார் பாய். வீரசேன் சார் இருக்காரு, சிவசங்கரி மேடம், சார் நாராயணன் சார், வணக்கம் சார். நானும் இருக்கேன். அன்பான வணக்கம். வாங்க வாங்க, அன்பான வணக்கம். முகம் காமிங்க. அன்பான வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க. தேங்க்யூ 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 மேடம். ஓகே தேங்க்யூ மா. சூப்பர் சூப்பர். ஜானகி அம்மா, சார் செஷன் எடுத்தாருன்னா நீங்க மினி செஷன் எடுக்கிறீங்க. இப்படி ஒரு 10 நாளையும் 10 அழகா ஒரு 10 மார்க் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு அழகா எழுதி அதை ரிவ்யூ பண்ணீங்க பாத்தீங்களா, அது சூப்பர். அடுத்ததான் நம்மளுடைய நாராயணன் சார் அடுத்த நிலையில மாரியும் தையா காத்திருக்க சொல்றேன். வணக்கம் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டுனா ரொம்ப தகவலை மிஸ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு அர்த்தமா தெரியும். 10 கட்டளை, வாழ்க்கையில 10 கட்டளை சொல்லிட்டீங்க. அதுல 2-3 கட்டளை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 10 ஃபாலோ பண்ணுவோம். நல்லா இருந்தது. அதாவது உண்மையில நீங்க ஒண்ணு கேட்டீங்க தெரியுமா, சமுதாயத்துக்கு ஏன் செய்யணும்னு கேட்கிறவன்கிட்ட போய் கேட்டா, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டா, அதுக்கு நீங்க அழகா சொன்னீங்க, இந்த உலகத்தை வாழ்றதுக்கு வாடகை. அதுதான். நீங்க வீட்டுக்காரன்ட்ட வாடகை கொடுக்கலன்னு வீட்டுக்காரர் என்ன பண்ணுவான், சாப்பாடத்துக்கு வெளில போட்டுருவான். ஆனா இயற்கை அப்படி செய்யாது. அது வேற பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்கும். நீங்க என்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்க காரணம் அவங்க இந்த வாடகையை கரெக்டா கொடுத்துடுறாங்க. அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அது 2வதா இருந்தா கூட, ஏதோ வகையில சார் சொன்னாங்க, நீ செய்யறது எதை எதிர்பார்க்காத இடத்துல கொடுத்தாதான் அது தர்மம். அதுதான் இயற்கைக்கு நீ கொடுக்குற வாடகை. நீ தெரிஞ்சு 1 லட்சம் ரூபாய் தானம் பண்ணா எனக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் வந்ததுன்னா அது கணக்குல வராது. அழகான பாயிண்ட். அது உண்மையிலே அது மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏழை என்பதே இல்லை. இதெல்லாம் நம்ம படையெடுப்புக்கு முன்னாடி உள்ள பாரதத்தின் தத்துவம். அன்னைக்கு சாப்பாட்டுக்காண்டி யாரும் இறந்தது கிடையாது. அதே மாதிரி எங்க இடம் தங்கறதுக்கு ஒரு வீடு அப்படின்னு கிடையாது. இந்த சத்திரம் சொல்லுவாங்க, அந்த சத்திரத்துல 365 நாளும் சாப்பாடு கிடைக்கும், 365 நாளும் உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். அதே மாதிரி எல்லார் வீட்டிலும் திண்ணை அப்படின்னு ஒண்ணு கட்டுவாங்க. எதுக்குன்னா நம்ம வீட்டுக்காரன் உட்கார்றதுக்கு இல்லை, வெளியூர்காரன் வந்தா அவனை படுக்க வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன் அடுத்த ஊருக்கு போற வர பொறுப்பு நம்ம பொறுப்பு. அப்படிலாம் வாழ்ந்த சமுதாயத்துல
என்ன சொல்லுவாங்களே, மழை பெய்யுற நேரத்துல மழை பெய்யும், வெயில் அடிக்கிற நேரத்துல அந்த இயற்கை எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. என்னைக்கு அந்த திண்ணைய இரும்பு கேட்ட போட்டு போட்டோமோ, ஒரு நாய் படுக்க கூடாது, ஆடு படுக்க கூடாது, வீடு அசிங்கமாகுது அப்படின்னு சொன்னோமோ, அன்னைக்குதான் நமக்கு மாற்று சூழல் வந்தது. ரொம்ப அருமை சார். ரமேஷ் சார் சொல்ல வேண்டாம். அதாவது பலாப்பழம் சாப்பிடுறதுல இனிப்பு எப்படி இருக்கு நான் கேட்க முடியும். அது காயா இருந்தாலும் டேஸ்டா தான் இருக்கும். அதனால ரொம்ப இனிப்பான ஒரு புத்தகத்தை அதை எழுதிய ஆள் நம்ம இந்த கூட்டணியில இருக்கிறான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு புக்கை அனுப்பிச்சு விட்டுருங்க சார், நான் படிக்கணும் சார்னு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு மூலமா நான் படிச்சுட்டு இதை இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி இதே புக் ரிவ்யூ பண்ணணும். ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த எங்க அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர், அருமையா நன்றி சார். ஆக்சுவலி நல்லதொரு குடும்பம்னு நம்ம மாரிபு தங்கவேல் சாரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க இதே தலைப்புல. அதுவும் இந்த நேரத்துல ஒரு தகவலா தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. சூப்பர் சூப்பர். நண்பர் அழகா பண்ணது, நண்பருடைய அந்த பேச்சு மொழிபெயர்ப்பாளரையும் பத்தி அப்படியே சூப்பரா சொன்னீங்க. செம்ம. அடுத்ததா வந்து முத்துலட்சுமி மேம், அடுத்த நிலையில சிவசங்கரி மேம் தயார் நிலையில இருக்கும். தேங்க்யூ மேம். ரமேஷ் சார் எக்ஸலன்ட் செஷன். வீரா சார் சூப்பர் டிரான்ஸ்லேஷன். 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப அருமை. ஆத்தர்ஸ் 2 பேரு. இது டிரான்ஸ்லேஷன் வீரா சார், பிரசன்டர் இன்னைக்கு ரமேஷ் சார். சூப்பர். இன்னைக்கு அவங்க ஒய்ஃபும் இன்னைக்கு வந்து தேங்க் பண்ணாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாரையும் பாக்குறதுக்கு. ஒரு முக்கியமான செய்தி சொன்னாங்க ரமேஷ் சார் அந்த புக்ல இருந்து, வீரா சாரோட டிரான்ஸ்லேஷன்ல இருந்து. அதாவது நம்ம வீட்டு மெய்டுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். அது பெரிய விஷயம்தான். ஆனா அதை விட பெரிய விஷயம் யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறது. அதுதான் வந்து உண்மையிலேயே நம்ம சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கறது அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இதுதான் என்னோட டேக்அவே மெசேஜா இன்னைக்கு நான் அதான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இந்த சொசைட்டி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் திரும்ப கொடுக்குது. அந்த நம்மளும் அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நம்மளும் திரும்ப கொடுக்கறதுக்கு எதை எடுக்கிறோமோ அதை நம்ம திரும்ப கொடுக்கணும். அதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, சொசைட்டி நமக்கு என்ன கொடுக்கறதுங்கிறதுல வந்து அந்த காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து கொண்டு கொடுக்குறாருல, நம்ம ஜாலியா எந்திரிச்சு காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த எவ்வளவு பேர் உழைப்ப போடுறாங்க. 4 மணிக்கு தன்னோட தூக்கத்தை தியாகம் பண்ணி ஒருத்தர் வந்து டெய்லி பால் கறந்து கொண்டு வரதானே டின்னா பாக்கெட்ல பேக் ஆகி வருது. சோ அந்த எப்படிலாம் சொசைட்டி இன்டைரக்ட்லி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளும் அப்ப வந்து இந்த என்ன ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம உதவி செய்யணும், சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய மெசேஜ அழகா சொன்னாங்க. 10 சவால்களை எப்படி ஒண்ணா கிராஜுவலா ஆட் பண்ணிட்டே போகணும் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. வெரி நைஸ், சூப்பரா இருக்குது. வீரா சார், உங்க இந்த புக் வந்து நீங்க எனக்கும் அனுப்பி வச்சீங்க. தேங்க்யூ சார். அந்த புக்கை நானும் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா நான் படிச்சதை விட நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ரமேஷ் சார் இன்னைக்கு ஃபுல் புக்கையும் பிரசன்ட் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் சார். வெரி நைஸ். ஃபேமிலி ஃபர்ஸ்ட், வீரா சார் ஆல்சோ ஃபர்ஸ்ட். ஆமா, அவர் அழகா டிரான்ஸ்லேட் பண்ணது அழகா ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டுக்கு அழகான ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முத்துலட்சுமி மேம். செம்ம. அடுத்து சிவசங்கரி மேம், வாங்க சார். மாரிமுத்து சார் சொல்லியிருக்கட்டுமா இல்ல சிவசங்கரி மேம் சொல்றீங்களா? சார் வந்தாங்க, நீங்களே இதை டிசைட் பண்ணி. ஆமாம்மா, ஒரு அவசரமான ஃபோன் கால் வந்ததுனால கொஞ்சம் விலகி போயிட்டேன். நீங்களும் நல்லதொரு குடும்பம்னு ஒரு புத்தகம் எழுதுனீங்கன்னா அதையும் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அதை கேட்க விட்டுட்டேன்னு, காதுக்கு இனிமையா இருந்திருக்கணுமே. ஆமா சார், நாங்க கேட்டோம் சார். நல்லதொரு குடும்பம் புக்கும் வந்து நீங்க எழுதிட்டீங்கன்னு ரமேஷ் சார் சொன்னாங்க. நாங்க எல்லாரும் அதை கேட்டோம் சார். குளுமையா இருந்தது எங்களுக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகத்தை பத்தி முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரமேஷ் சாருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிடறேன். அந்த 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸு, 10 வார சவால்கள், அந்த மட்டும் எனக்கு ஒரு இந்த குரூப்லேயோ அல்லது எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சா ரொம்ப நல்லது. செய்ய முடியுமா சார்? ரமேஷ் சார் இருக்காரா? கண்டிப்பா செய்வாரு. ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா நண்பர் அனுப்புவாரு. நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்லி எனக்கு அந்த வேற ஒன்றும் சொல்லிட வேண்டாம். அந்த 10 கட்டளைகளை மட்டும் அனுப்ப, அது ஃபர்ஸ்ட் வேண்டுகோள். ரெண்டாவது, வழக்கம் போல இந்த புக்கை அருமையா இவரை தவிர வேற யாராலையும் இவ்வளோ சிறப்பாக திறனாய்வு செய்ய முடியாது. வழக்கம் போல நல்லா செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப கேட்க நல்லா இருந்துச்சு, ஆஹா அப்படின்னு. இன்னொரு விஷயம் இந்த புக்கை பற்றி என்னென்னா, வீரசேகரன் சார் வந்து இந்த புக்கை ஏற்கனவே, அதாவது மொழிபெயர்த்தவர் இங்கிலீஷ்லேருந்து, இதை ஏற்கனவே
எனக்கு அனுப்பிச்சிட்டு அதை படித்து பாருங்கள் சார் ஜோராக இருக்குன்னு அதில் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். என்ன அப்போ தான் தெரியுது, ஓ திருக்குறளில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு தெரியாமையே காலத்தை ஓட்டுற மாதிரி. இப்போ ரமேஷ் சார் சொல்ல தான் ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம லேசாக படிச்சுட்டு கிளான்ஸ் பார்த்துட்டு விட்டுட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. இப்போ இன்னுமே எடுத்து முழுசும் படிச்சிருவேன் அப்படிங்கிற நினப்பு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இந்த புக்கு 2வது பக்கத்தில் போட்டிருக்குது 2021 வந்தது. இது எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட 300 பக்கங்கள். நான் எழுதின அந்த புக்கு நல்லதொரு குடும்பங்கிற தலைப்பில் எழுதின புக்கு பாக்கெட் புக்கு, வெறும் 16 பக்கம். அது எழுதி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இந்த புக்குக்கு முன்னாலேயே வந்த புக்கு. ரொம்ப பாயிண்ட்டை ஷார்ப்பாக தான் எழுதியிருப்பேன். முக்கியமான பாயிண்ட் தான். இவ்வளோ தூரம் எலாபரேட்டாக நாவல் மாதிரி இன்சிடென்ட்ஸ் மாதிரி நான் எழுதலை. ஏன்னா என்னோட நோக்கம் எப்போவுமே சுருக்கமாக இருக்கணும், பாக்கெட்டில் வச்சுக்கணும் அல்லது கையடக்கமாக வச்சுக்கணும், படிச்சுட்டு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கணும். இது 300 பக்கங்கிற போதே 300 பக்கம் எந்த காலத்தில் நம்ம படிக்கிறது, நேரம் இருக்குமா அப்படின்னு சின்ன மலைப்பு தட்டுது. ஆனாலும் முயற்சி எடுத்து படித்தா அவ்வளவும் தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரமேஷ் சார் ஸ்பீச்சை கேட்டப்புறம் தெரிய வருது. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நிறைய இது மாதிரி நித்யாதேவி மேடமும் நாராயணனும் ரமேஷ் சாரும் வீரசேகரன் சாரும் நல்ல நல்ல புக்குகளை கொண்டு வந்து எனக்கு சேர்க்கலாம், நமக்கு சேர்க்கலாம். அது ஹீலர் வெயிட் பண்ணுறார் போல இருக்குது. என்னோட இனிய நண்பர் திருச்சியில் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க, பேசுறதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு. ரைட்டுமா, ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட். நன்றி நன்றி நன்றி. முத்துலட்சுமி மேடமுக்கு நன்றி. பைக் ஓட்டின்றதுனால தேங்க் பண்ண முடியல. தேங்க்யூ. மாரிமுத்து சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நல்லது குடும்பம் புத்தகம் உங்களுதையும் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்க கேட்டதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததா சிவசங்கரி மேம் சொல்லுங்க. தேங்க்யூ சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் ரமேஷ் சார் ராக்கிங் தான் சொல்லணும். ஹஸ்பண்ட் ஸ்டூடெண்ட் தான் நான் அவர் சொல்லுவேன். ஸோ சூப்பராக ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், எடுத்து சொன்ன விதமாகட்டும் எல்லாமே அருமையாக இருந்துச்சு சார். மொழிபெயர்ப்பாளரும் சூப்பராக மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. வீரசேகரன் சாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து நான் சொல்லலாம்னு நினச்ச பாயிண்ட்டை முத்துலட்சுமி மேம் சொல்லிட்டாங்க. சேவை பற்றி அழகாக சொன்னீங்க சார், அருமையாக இருந்துச்சு. அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10 வாரத்துக்கு கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா உலகத்துல எங்கேயுமே சண்டையெல்லாம் இருக்காது, எல்லா ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கும், உலகமும் சந்தோஷமா இருக்கும். இந்த புக்கு எல்லாரும் கைக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு மிகப்பெரிய வரம்னு பார்த்தோன்னா என்னன்னா, நேத்து தான் சார் வந்து எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. 3 கிஃப்டா இந்த புக்ஸை கொடுத்துட்டு இருந்தாரு, ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓ புக்கு நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். அந்த புக்கு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த புக்கை பத்தின இன்ஃபர்மேஷன்ங்கிறப்ப ரொம்ப பெருமையா சந்தோஷமா தான் நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு சார் எல்லாமே. அந்த புக்கோட எண்டிங் சொன்னீங்க பாருங்க, இன்னொரு ஃபேமிலி சந்திக்கிறது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். வீரசேகரன் சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சோ மச் சார். 2 பேத்துக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ நித்யா மேம். சூப்பர் என்னோட தாட்டையும் நீங்க சொன்னீங்க. நேத்து நம்ம ஒரு குடும்பத்தை பார்த்தா இன்னைக்கு ஒரு குடும்ப புத்தகம் அதை நபரை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து அழகா நண்பர் சொன்னது. ஜானகி மேம் அடுத்த வாய்ப்பு தர்றேன், பேசுங்க. அடுத்து ஹீலர் சார் ரெடியா இருங்க. இல்ல ஒரு இதை சொல்ல மாட்டுங்க. ரமேஷ் என்ன சொன்னார்னா, யாரோ பெத்த பிள்ளைங்க ஏதாவது கிடைக்கும்னு வந்திருக்கோன்னு நம்மள சொன்னாரு. நிறைய கிடைச்சது, நிறைய அருமையா மனசு நிறைய கிடைச்சது, அருமையா இருந்துச்சு. இந்த 10 கட்டளைகளை நம்ம மறந்துடாம நம்ம வாழ்க்கையிலயும் முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றுவோன்ற அந்த மகிழ்ச்சி இருக்குது எனக்கு. நன்றி வீரசேகரனுக்கும் ரமேஷாருக்கும் மிக்க நன்றி. நிச்சயமே உங்களோட MC நெறியாளை மிகச்சிறப்பு. அடுத்ததா மேம் சார் வாங்க. அழகா ஜானகி மேம் விட்டதை அழகா பிடிச்சிட்டீங்க சார். பாத்துட்டு கூப்பிடுங்க. அட வண்டி இருக்கான்னு கேட்டேன். இல்ல டிஆர்வி சார் வாங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நல்லது ஒரு குடும்பம் அப்படின்னு போஸ்டர் பார்த்த உடனே, யார் பேசுறான்னு பார்த்த உடனே, யார் அதை மொழிபெயர்ச்சிருக்கான்னு பார்த்த உடனே வராம இருக்க முடியுமா என்ன? மழை நாட்டுல பெய்யுது, குளுமையா இருக்குங்கிறது ஒரு பக்கம். ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு அதுல அந்த கனெக்டிவா போட்டு இதுல வந்து இந்த 343 பார்த்தேன் நான். அந்த போஸ்டர் வந்து அந்த லேண்ட் ஆறுது, பறக்க தயாராகுதல்னு சொல்லுவோம், பறத்தல்னு சொல்லுவோம், தரையில் ஜாக்கிரதையா இறங்கணுங்கிறது. அந்த லேண்டிங் வந்து ஏன் பறக்கிறோம் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம கீழே ப்ராப்பரா லேண்ட் ஆகிறது திருப்பி பறக்கிறதுக்காக அப்படிங்கிறது நான் கான்செப்ட்ல சொல்லுவேன். சொல்லும்போது அது அழகா ஒரு சக்தியும் எங்கெங்க என்னென்ன வேலை செய்யுது, அதுக்கு பேஸ் என்னங்கிறதெல்லாம்
ரொம்ப அழகா சொன்னீங்க. குடும்பம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஹஸ்பண்ட் சொல்றத ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க, ஒய்ஃப் சொல்றத ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும், கேட்கிற தன்மையை நம்ம வளர்த்துக்கணுங்கிறது அதோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் குருநாதர் வந்து புக் போட்டிருக்காருன்னு வேற சொன்னீங்க. அந்த புக்கையும் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். குடும்பம்ங்கிறது பல்கலைக்கழகம் நம்ம நார்மலா சொல்லுவோம். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட். அது ஜெனரல் பப்ளிக்கே சொல்லுவோம். அது மாதிரி சார் சொல்லும்போது எதிர்பார்த்து கொடுக்கறது. இன்னைக்கு சார் வீரசேகரன் சார் கொடுத்த பிஸ்கெட்டை தான் இன்னைக்கு சாப்பிட்டேன் நான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க அப்பாட்ட அந்த பேனாவை ப்ளூ பேனா வேணுண்டாருனாரு. உடனே கொடுத்தேன். ராமராம எழுதுவார் அவர். ரொம்ப நல்லா எழுதுறா அந்த பேனா அப்படின்ட்டு எழுதினார். ஸோ அதாவது எதிர்பார்த்து கொடுக்கறது, தேவைக்கு கொடுக்கறது, தேவைப்படுறதுக்கு மேல அபரிவிதமா ரமேஷ் சார் சொன்ன மாதிரி யாரோ முகம் தெரியாத நண்பர்களுக்கு கொடுக்கும்போது அது பரிபூர்ணமான பிளெஸிங். அது வந்து நமக்கு பன்மடங்கா டிஃப்ரெண்டா கிடைக்குங்கிறது தான். எதிர்பார்க்கிற ஆள் கேட்கறதுக்கு கொடுக்கறத தாண்டி இதெல்லாம் வந்து அந்த சேவை ஆட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால அப்படி வாழ்ந்தவங்க தான் வள்ளுவர்லானவும் நிறைய பேர் மனதளவுல நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. லைக் தட் வி ஹாவ் டு டிராவல் அண்ட் ஹியூமன் காட்ஸ் தான் நம்ம டிராவல் ஆனோங்கிறது தான் சிறப்பு. தெய்வமே எல்லா மனித தெய்வங்களையும் நேத்திக்கு திருச்சியில வந்து பார்த்து கொண்டாடிட்டோம். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் மேடம். சூப்பர் சூப்பர். அடுத்ததா தம்பி மில்டன் வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம் அறிஞர் அண்ணா. இன்றைய முதல் அவரை வந்து டிரான்ஸ்லேட்டர்னு ரொம்ப அடக்கமா சொல்லிப்பாரு. இது வந்து என்ன சொல்றது, வெய்கண்டாரே இல்ல கம்பரே எழுதும்போது கூட தன்னை வந்து ரொம்ப அடக்கமா சொல்லி பேசுவார். ஏன்னா இது அது மாதிரி ஒரு தன்னடக்கம் வந்து அண்ணன் கிட்ட இருக்கிறது பாக்குறது வந்து என்ன சொல்றது, அண்ணன் ஒரு கோயில் தான் சொல்லபடியே சொல்ல போனா. வந்து இந்த இதுல வந்து நான் கத்துக்கினது சார் நிறைய ரமேஷ் சார் வந்து வழக்கம் போல ஜாம்பவான் அவர் சொல்றது அதிர்வு நகர்வு நிகழ்வு இது தொடர்ந்து நம்ம பாக்குறோம். இந்த நிகழ்ச்சியில ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லைடு போட்டாரு. அதிர்வுகளை அதிகரித்தல், அப்புறம் அடித்தளம் அமைத்தல், அப்புறம் வந்து இறக்கைகளோடு பறத்தல். இது மாதிரி ஸோ நம்ம ஈரல் சார் சொல்லும் போது சொன்னாரு ரொம்ப அழகா. அதாவது நேற்றும் கொண்டாட்டம் வீரசேகர அண்ணாவோட இருந்தா வந்து இன்னைக்கு கொண்டாட்டம், இன்றைய மட்டும் இல்லை, எப்போ அவர் கூட பேசினா கொண்டாட்டம் தான். ஸோ வாழ்க்கை பூரா கொண்டாட்டமா இருக்கணும்னு தான் அவர் சொல்றாரு. அந்த புக்கு இந்த புத்தகம் அதுதான் சொல்லுது. அது வந்து தனியா செய்ய முடியாது. யூ ஹேவ் டு ஜாயின் வித் அதர்ஸ் அண்ட் டுகெதர். கெட்டிங் டுகெதர் இஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் கனெக்டா இருக்கிறது தான். அதாவது வந்து ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து கம்பெனிலாம் சொல்லுவாங்க. அதாவது கெட்டிங் டுகெதர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதுதான் வந்து we should be always connected-ன்றதான் இந்த குடும்பம் இது புரிஞ்சுக்கிறேன். மாரிமுத்து சாருக்கு என்னுடைய நன்றி. பின் பாயிண்டா அந்த பாயிண்ட்ல வந்து சொல்றது, பாயிண்ட்ல வந்து எழுதுறது, அதெல்லாம் வந்து மாரிமுத்து சார் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய இருக்கு. அதே மாதிரி ரமேஷ் சார் கூட ஒரு வீட்டில் வந்து ஒரு கோட் மாரிமுத்து சார் கோட் வச்சிருக்க மாதிரி நிறைய கோட்ஸ் நான் இப்போ மாரிமுத்து சார் படிச்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து மற்றவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். பட்டுன்னு ஒரு 2 லைன்ல 3 லைன்ல வந்து அழகா சொல்லிடுறாரு. இப்போ என்ன விஷயத்த சொல்லணும் அந்த விஷயத்த. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. தொடரட்டும். அதாவது நம்ம சொல்றது, நம்ம ஈரச சொல்ற மாதிரி ஒரே ஒரு லைன்ல சொல்லப்போனா, ஜானகி அம்மா அப்பா நோட்ஸ் அப்பா பயங்கரம், மகிழ்வித்து மகிழ் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஆஹா, எல்லாரும் ஃபீட்பேக்கும் அழகா சொல்லிட்டீங்களே, செம்மையா இருந்துச்சு. வேற யாரு சொல்ல வர்றீங்க? தம்பி வீரா. நன்றி மில்டன் சார் அண்ட் நன்றி மில்டன் சார் அண்ட் டிஆர்வி சார். தேங்க்யூ. வீட்டுக்கு வந்துட்டேன் சேஃபா. முத்துலட்சுமி மேம் கை உயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பேசிட்டாங்கன்னா நான் இது மறுபடியும் சார் அதான் சார் உங்களோட டைட்டில் வந்து டிரான்ஸ்லேட்டர், ஆக்டர் எக்ஸெட்ரா கூட லாஸ்டா இன்னொரு ஒரு ஆட் பண்ணிக்கிறோம் சார். நாங்க லேட்டஸ்ட் டைட்டில் டான்சர் அப்படின்னு போட்டு இன்னும் எக்ஸெட்ரா போடுறோம் சார். அடுத்த புது டைட்டில் என்ன ஆட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குதான் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் உணர்வு பூர்வமாக கூறுகிறேன், அன்போடு கூறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது தலை சாய்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிகிறோம். வாழ்த்துக்கள். இறையருள் எல்லோருக்கும் நிறைக. 3 விஷயங்களை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ரமேஷ் சாரை பொறுத்தவரை நான் உண்மையாலுமே ஃபீல் பண்ணினது, வாழ்நாள் சாதனையாளர்னு அவர் சொன்னப்ப மற்ற இதுல எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில உண்மையாலுமே மற்ற இதெல்லாம் இந்த துறையில இப்படி இந்த இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க அப்படியெல்லாம் வரிசையா வரும். ஆனா ஒரு பணி செய்கிற அந்த அமைப்பே
வாழ்நாள் சாதனையாளர் நல்லா பணி செய்யலன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பணி நிறைவு போறப்ப நீங்க நல்லா பணி செஞ்சீங்க, அது வந்து இயற்கையான தன்மை. ஆனா ஒரு புதுசா ஒரு வாழ்நாள் சாதனையாளர்னு ஒண்ணு கொடுக்கறதுங்கிறது அதை பெற்றவர். அடுத்தது இன்னைக்கு நான் அதை பத்தியே சொல்றதுன்னா, உதாரணமா நான் உண்மையா சொல்றேன், என் மனதை தொட்டு சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்க, நீ தானே டிரான்ஸ்லேட் பண்ண இந்த புக்கை பத்தி ஒரு இதுக்கு குடியா, ஒரு எனக்கு ஒரு உரை நிகழ்த்தியா அப்படின்னு சொன்னா, இதே அளவுக்கு என்னால் செய்திருக்க இயலுமா என்றால் இயலாது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேன், இயலாது. நான் மற்ற ஏதோ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நிச்சயமா செய்வேன், செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்ய முடியும். இதை போன்று செய்ய முடியுமாங்கிறதுல மட்டும்தான் நான் கேள்வி கேட்கறது. இதை போன்றே சென்று விடுவா. உதாரணமா பவர் பாயிண்ட், இவரை நாங்க வந்து நட்புலரில் சொல்றதுலயே பவர் பாயிண்ட் மேன் தான். பிபி பவர் பாயிண்ட் செய்யறதுல தான் இவர் வந்து, இவரோட பவர் இருக்கிறதே அந்த பவர் பாயிண்ட்ல தான் அப்படின்னு. அவன் பவர் பாயிண்டை யாரோ மைக்ரோசாஃப்ட்டுக்காரவங்க கண்டுபிடிச்சிருக்கட்டும், யாரோ கண்டுபிடிச்சிருக்கட்டும், இவரோட பவர் பாயிண்ட் இருக்கிறதே இதுல தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இது. அடுத்தது இந்த 2 செய்தியும் சொல்லிட்டேன். அவருக்கு வாழ்த்துகள், இறையருள் நிறைக 2. 3வது மாரிமுத்து ஐயா இப்போ வந்திருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் சின்னதா இருக்குன்னு அவர் சொல்றாங்க. சின்னது இல்லை, அது பெரிய கடல் தான். சுருக்கி வள்ளுவர் வந்து ஒரு 50 வரிகள்ல ஒரு பாடலை ஏற்றிருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம? வேணாம், நீங்க எப்படி 50 வரிகள்ல எழுதுனீங்கன்னு வள்ளுவர்கிட்ட சண்டைக்கா போவோம் மாட்டோம். சுருக்கி சொல்லி இருக்காரு, சுருங்க சொல்லி. அது மாதிரி நம்ம மாரிமுத்து ஐயா அவர்களும் பல புத்தகங்கள். ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், இன்னைக்கு வந்திருக்க இந்த 20-23 பேர்ல கொஞ்சம் பேருக்கு இந்த புத்தகம் கிடைச்சிருச்சு. அன்போடு நான் வேண்டுதல், எனக்கு உங்க முகவரியை கொடுங்க. ஒரு பைசா தப்பா அனுப்பிடக்கூட கூடாது. நீங்க என்னோட அன்பான வேண்டுகோள் அதுதான். நான் வந்து எப்படியாவது என்கிட்ட ஒரு 7-8 புத்தகங்கள் கைவசம் இருக்கு. இதை உரிமையோட நான் கேட்டுக்கிறேன், அன்போட. 7-8 புத்தகங்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நான் அனுப்பிடுவேன். இல்லாதப்ப வாங்கி அங்கிருந்து நான் எங்களுடைய சகோதரர் SS சிவா சாவித்திரி கிட்ட, அவங்கள்ட்ட இருந்தாலும் இல்லை வேற இதுல இருந்தாலும் ப்ரெஸ்ஸில் இருந்தாலும் நான் வாங்கி அனுப்ப வேண்டியது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதுக்கு நன்றி கூறி, எல்லோருக்கும் நன்றி கூறி, இந்த பெருவாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி உணர்வுபூர்வமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. சூப்பர் சூப்பர். நன்றிங்க. உங்க புத்தகத்தை வந்து உங்க கையாலே வாங்கி அதையும் ரிவ்யூ பண்ற ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஒரே ஒரு அதோட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன். அதான் சொல்றேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகம் வாங்கணும்னா அதுக்கு பின் அட்டையில வந்து ஒரு CD போட்டிருப்பாங்க. ஒரு CD, அதுல வந்து இந்த புத்தகத்தை பற்றி இது இருக்கு, அல்லது பாடல் இருக்கு, அது இருக்கு, நீங்க இந்த புத்தகத்தோடு இது வழங்கப்படும், அப்படியெல்லாம் நான் ஞாபகம் எனக்கு இருக்கு. இப்ப இவரோட பிரசன்டேஷன் இருக்கு இல்லையா, ஐயா ரமேஷ் ஐயாவோட பிரசன்டேஷன், இதை ஒரு USB-ல போட்டு இனிமே விற்கிறப்ப யாரோ, எனக்கு அது யாருன்னே தெரியாது, ப்ரெஷரை விற்கிறாங்க இல்லை சிவா அவங்க சாவி விற்கிறாங்கன்னா, அதோட இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியையும் ஒரு USB-ல போட்டு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறப்ப உண்மையாலுமே மனம் வந்து மகிழ்வா இருக்கு. எல்லோருக்கும் இறையருள் நிறைக. வணக்கம். சூப்பர் சூப்பர். அடுத்ததா சந்தாலட்சுமி மேம் வாங்க. அடுத்து சிவகனி மேம் தயார். ஆமாம், நான் 2 வார்த்தை பேசிடலாமா? சொல்லுங்க சார். சொன்ன பிறகு சந்தாலட்சுமி மேம் பேசணும். இல்லை, நான் பேசலாமா இல்லை மற்றவங்க பேசிட்டு நான் பண்ண பேசுகிறேன்? பேசுங்க, நீங்க பேசிட்டு அவங்க பேசட்டும். இந்த புத்தகத்தை பற்றி, இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர்கள், அந்த தம்பதிகளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால், அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த காலத்தில் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாலேயே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கிறேன். திருச்சி திலநகரில் அவங்க வீடு பார்த்து சந்தித்து பேசியிருக்கிறேன். ரொம்ப அருமையான பண்பான தம்பதிகள். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 2வது, இதே மாதிரி குடும்ப உறவுகளை பற்றி இப்போ ஒரு புத்தகம் எழுதி முடிச்சிட்ட பதிப்பாளருக்கு அனுப்ப வேண்டியதான் பாக்கி. இது ஒன்றோ குடும்பம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதி முடிச்சிட்டேன் நான். அதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், சிப்ளிங்ஸு உடன் பிறந்தவர்கள் எப்படி இருக்கணும், என்ன இந்த மாதிரி. அதை தவிர அந்த வட்டத்தை தாண்டி இருக்கிற உறவினர்கள்
எப்படியெல்லாம் இருந்தால் ஒரு இது ஒன்றோ குடும்பம்னு பாராட்டத்தக்க அளவு இருக்குன்னு அது மாதிரி எழுதியிருக்கிறேன். அது இன்னும் பப்ளிஷருக்கே போய் சேரல. இன்னும் ஒரு வாரத்தில் அனுப்பிச்சிருவோம். அது ஒன்று. ரெண்டாவது, வீரசேகரன் ஐயாவை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எவ்வளவு தன்னடக்கம்! இதே மொழிபெயர்ப்பை நான் செஞ்சுருந்தா கூட என்னைய பேச சொல்லியிருந்தாலும் அந்த அளவுக்கு பேசியிருப்பேனா? பேசுவேன், ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக பேச முடியாது அப்படின்னு அந்த தன்னடக்கத்தை நான் கைதட்டி பாராட்டுறேன். ரொம்ப நல்ல உயர்ந்த எண்ணம் இருக்கிறவங்களை தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு. ஆக இன்றைய நிகழ்ச்சி எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தது என்று என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சரியா சொன்னீங்க. அடுத்ததா சந்தானலட்சுமி மேம், அடுத்து சிவகண்ணி மேம். என்னோட பேரு சந்தானலட்சுமி. எல்லோருக்கும் இரவு வணக்கம். நான் சிவகனியோட தோழி. நேத்து திருச்சியில நடந்த இந்த கூட்டத்துல எனக்கு கலந்து கொள்ற வாய்ப்பு நேத்து கிடைச்சது. ஸோ அது மூலமா சரி நம்மளும் இந்த தளத்துல நுழையணும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு சிவகனி இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டுருந்தா அப்படி. ஸோ அந்த நேற்று நடந்த மீட்டிங் மூலமா எனக்கும் இதுல சரி பேசணும், நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் நேற்று இருந்தது. ஸோ அது மூலமா இன்னைக்கு கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். நான் இடையில தான் இப்போ தளத்துக்குள்ள நுழைஞ்சேன். அப்போ சார் பேசுறப்ப நம்மளோட கோல் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை காங்கிரீட்ல எழுதியிருக்கணும், நம்மளோட பிளான் எல்லாம் மணல்ல எழுதணும்னு சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப உந்துதலா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா ஏழைங்களுக்கு நம்ம உதவி செய்யறது, இந்த பூமியில நாம கொடுக்குற வாடகை அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கான தேவைகள் எல்லாம் நம்ம நடந்ததாகவே நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பாசிட்டிவிட்டியான மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்றப்ப யூஸ்வலா நான் ட்ரை பண்றப்போ ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணுவேன். ஸோ கிடைக்கலனப்போ இது நமக்கு என்ன கிடைக்கவே போகுது, இது அவ்வளவுதான் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். ஸோ ஆனா ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கணும், நமக்கு நடந்ததாகவே எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பாசிட்டிவிட்டியான மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னது. ஸோ ரமேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் அடுத்ததா சிவகண்ணி. அனைவருக்கும் நன்றி. என்னோட தோழி இணைந்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்றே நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். போதிய நேரமின்மையின் காரணமாக என்னால் அவங்கள பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியல. ரொம்பவே சிறப்பான ஒரு பின்னூட்டம் கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள் சார். எங்களுக்கும் இந்த புக்கு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சும் போதே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் புக்கு கொஞ்சம் பாதி படிப்போம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த பிபிடியோட எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். சார் சொன்ன மாதிரி பிபிடிக்கு அப்படின்னு பேருனா ரமேஷ் சார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா அந்த புக்கில் இருக்கிற எசன்ஸ் அழகாக கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்க. சூப்பர். இந்த 10ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கடைசியாக ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சார் சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம கவிதையை சமர்ப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் நல்லதொரு குடும்பம். நாளும் நன்றியுணர்வை கையில் கொள்வோம், நல் சொல் தேற்றி நலமதை சேர்ப்போம். நாளும் நன்றியுணர்வை கையில் கொள்வோம், நல் சொல் தேற்றி நலமதை சேர்ப்போம். இல்லறம் சிறப்பாய் இயங்கிட எங்கும் இனிமையாய் சொற்களை என்றும் பேசுவோம். தீயவை அழித்திட திருப்பமும் வருமே, தீயவை அழித்திட திருப்பமும் வருமே, தீதிலா நன்மையும் நம்மை சேருமே. இலக்குகள் நம்மை இயங்கிட வைக்கும், இலக்குகள் நம்மை இயங்கிட வைக்கும், இலகுவாய் செயலை ஈர்த்திடச் செய்யும், இலகுவாய் செயலை ஈர்த்திடச் செய்யும். ஆரோக்கிய வாழ்வை அனுதினம் முயன்றிட, ஆரோக்கிய வாழ்வை அனுதினம் முயன்றிட, சீராக்கும் உடலும் சிறப்புகள் சேர்க்கும், சீராக்கி உடலை சிறப்புகள் சேர்க்கும். வாசிக்க நாளும் வளமாய் அமைய, வாசிக்க நாளும் வளமாய் அமைய, நேசிப்போம் நூலை நெஞ்சினில் ஏற்போம், நேசிப்போம் நூலை நெஞ்சினில் ஏற்போம். நிதியும் நம்மை நிலைத்திடச் செய்யும், நிதியும் நம்மை நிலைத்திடச் செய்யும். விதியை வெல்ல விளைவும் நிகழும், விதியை வெல்ல விளைவும் நிகழும். கூடிடும் நிகழ்வில் குவியும் மகிழ்ச்சி, கூடிடும் நிகழ்வில் குவியும் மகிழ்ச்சி. கொடுப்போம் சேவையை
நம்மில் முனைந்தே கொடுப்போம் சேவையை நம்மில் முனைந்தே பயணமும் மாற்றும் பாதையை தருமே. பயணமும் மாற்றும் பாதையை தருமே. அயராமல் தொடர அதுவே நம் வரமாய். அயராமல் தொடர அதுவே நம் வரமாய். சேவையை தொடர சேர்க்கும் யாவரையும். சேவையை தொடர சேர்க்கும் யாவரையும். தேவையை அறிந்தே தொடர்வோம் நம்மிலே. தேவையை அறிந்தே தொடரும் நம்மிலே. அல்லலும் தீர்ந்து அதிசயமாய் மாறும். அல்லலும் தீர்ந்திட அதிசயமாய் மாறும். நல்லதொரு குடும்பம் நம்மில் தொடர்வோமே. நல்லதொரு குடும்பம் நம்மில் தொடர்வோமே. வாழ்த்துக்கள் சார். அந்த புத்தகத்தை எழுதின ஷிவ் அண்ட் சக்தி ஷாவி அவங்க 2 பேருக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் கூட அந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணி நம்ம கையிலலாம் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு பாருங்க வீரசேகரன் சார். அவருக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது அப்படின்னு தான் சொல்லணும். சாரோட உயர்ந்த உள்ளத்துக்கு வந்து நம்ம என்னைக்குமே தலை வணங்கி தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சார் இப்போ கூட சொன்னார் பாருங்க, என்கிட்ட இருக்கிறது 7 புக்கு, அது நான் எப்படியாவது இல்லைன்னா கூட நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எழுதின புக்கு ஒன்று கூட என் கையில் வச்சுக்கல. ஏன்னா நம்ம கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒன்று வச்சுக்கணும் அப்படி கூட நினைக்கல சார். நம்ம எல்லாம் வாங்கி கூட கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த புத்தகம் எங்கள் வீட்டில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா இன்னைக்கு நான் படிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஏன்னா பாதி படிச்சுட்டு விட்டுட்டோம் அப்படிங்கிறதை தாண்டி இன்னைக்கு ரமேஷ் சார் சொன்னது எல்லாத்தையுமே நான் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த புக்கு என்னோட குழந்தைகள் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே படிச்சாங்கன்னா அது இனியும் யூஸ் ஆகும். இதை நான் மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டு, இந்த சார் சொல்லும்போது ஒவ்வொரு பிபிடி சொல்லும்போது நான் புத்தகத்தை ரெஃபர் பண்ணிட்டே வந்தேன். சார் அப்படி எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டென்ட் வரை கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சகோதரியர் அவர்களே. இந்த புத்தகத்தை எழுதுனது ஃபேமிலி ஃபர்ஸ்ட் எழுதுனது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நீங்க செய்யுங்கன்னு இந்த வாய்ப்பை நல்லாங்க இல்லையா, அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணது எவ்வளவு டைம்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளவு டைம் அவங்க ரொம்ப பிஸியானவங்க 2 பேருமே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வகுப்பு எடுத்து அவ்வளோ பிஸியானவங்களும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஐயோ பாதி ஒர்க்கை என்னுடைய ஒர்க்கை அவங்க தான் செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு அதுவும் இறையருள் தான். அவங்க இப்போ வந்திருக்காங்க, இங்க அவங்க கையை வைத்திருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்கு அன்போடு அழைக்கிறேன். Thank you, Veera sir. Very good evening, sir. Very good evening, dear friends. Sorry, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு விரும்பல. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட பேர் சாவித்ரி. அண்ட் மிஸ்டர் ரமேஷ், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ரிவ்யூ. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி அவர் சிவகுமார் கிளாஸ்ல இருக்காரு, அதனாலதான் நான் வந்து வெளியில இருக்கிறதுனால வீடியோ ஆன் பண்ண முடியல. கண்டிப்பா வாங்க. அவர் மாரிமுத்து சார் சொன்ன மாதிரி திருச்சி தில்லை நகர்ல இருக்கோம் நாங்க. ப்ளீஸ் விசிட் அஸ். எங்களோட நிறுவனம் பேரு ட்ரிச்சி பிளஸ். அண்ட் வீரா சார் எங்களுக்கு பல வருஷமா ஃப்ரெண்டு, டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த புக்கு நாங்க இங்கிலீஷ்ல தான் ஃபர்ஸ்ட் எழுதினோம், ஃபேமிலி ஃபர்ஸ்ட்னுட்டு. அது அமேசான்ல பெஸ்ட் செல்லர் ஆச்சு. அப்போ நாங்க யோசிச்சோம், இது வந்து இன்னும் தமிழ் நம்ம ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும்னா தமிழ்ல எப்படி கொண்டு போகிறது. அப்போ வீரா சார் தான் வாலண்டியர் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணி தரேன். எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு எப்படி அது சொல்றதுனே தெரியல. அண்ட் சார் எழுதினாரு அந்த புக்கு. சொன்ன மாதிரி நிறைய டிஸ்கஷன், நிறைய நாங்க பேசி ஒவ்வொரு சாப்டர் வீரா சார் எவ்வளவு சின்சியர்னா ஒவ்வொரு விஷயமும் கிளாரிஃபை பண்ணிப்பாரு. ஏதாவது ஒரு டவுட்னா இல் இமீடியட்லி அவரா எதுவுமே அந்த மாதிரிலாம் எழுதவே மாட்டாரு. இல் ஆல்வேஸ் ஆஸ்க். அண்ட் இன்னொரு காரணம் இதுக்கு என்னன்னா, இவர் இதயம் ஆயிலோட சேர்மன் முத்து அண்ணாச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா அவர் தவறி போனாரு. ஸோ அவர் வந்து இந்த புக்கோட ரிவ்யூ இங்கிலீஷ்ல கேட்டுட்டு அவரோட டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாவே இதை ஃபேமிலி ஃபர்ஸ்டா எடுத்து அங்க இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்க்குமே ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3212ல நாங்க எல்லா ஃபேமிலிஸ்லயும் இந்த ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் அதை வந்து ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டா எடுத்து பண்ணினாரு. ரொம்ப நல்ல அமோகமா நடந்தது. அண்ட் அவருக்கும் அந்த புக்கு தமிழ்ல தேவைப்பட்டது. எல்லாரும் நிறைய பேர் தமிழ்ல. ஸோ அந்த டயத்துல எங்களுக்கு கடவுள் மாதிரி வந்தது வீரா சார் தான்.
அவ்வளோ அழகா புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க நம்ப மாட்டீங்க, எழுதி நாங்க அமேசான்ல அதை பப்ளிஷ் பண்ண உடனே அது அமேசான் பெஸ்ட் செல்லர் ஆச்சு. அமேசான் இந்தியால தமிழும் பெஸ்ட் செல்லர், நம்பர் 1 பெஸ்ட் செல்லர். அண்ட் மெயினா நான் தேங்க் பண்ண வந்திருக்கேன் மிஸ்டர் ரமேஷ்க்கு ஃபார் த வண்டர்ஃபுல் ரிவ்யூ. ஒவ்வொரு சாப்டரும் ஹி ஹாஸ் ரிவ்யூட் இட் பியூட்டிஃபுல்லி, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப அழகா சொன்னாரு. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப பிடிச்சது. அந்த கேம் விளையாடும் போது ஒரு நேம் அடுத்த நேம் அந்த மாதிரி. ஸோ 1 வீக் ஃபாலோ பண்ணா பத்தாது, நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி 1 + 2 1 + 2 + 3 அந்த மாதிரி தான் பண்ணணும். that was a wonderful example sir. நானும் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன், இது சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், வீரா சாருக்கு வந்து நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் சார், நீங்க குரூப்ல வேணா ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு இங்கே சாட் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல, அதனால தான் எனக்கு பண்ண முடியல. அது லிங்க் ட்ரீன்னு சொல்லிட்டு எங்களோட வேரியஸ் சோஷியல் மீடியா எங்களோட லிங்க்ஸ் இருக்கு, நீங்க எங்களோட கனெக்டடா இருக்கலாம். மெயின் என்னன்னா எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. இங்க நிறைய பேர் வந்து அந்த ஷீட்ஸ் கேட்டீங்க, அந்த சார்ட் வேணும்னுட்டு. அது எங்க வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல புக்ஸ் அண்ட் மர்ச்சன்டைஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அதுல ஜஸ்ட் நீங்க போயிட்டு உங்க நேம், ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஐ திங்க் இட் இஸ் இன் இங்கிலீஷ் ரைட் நோ. தமிழ்ல இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, தமிழ்ல போட்ட மாதிரி. பட் இங்கிலீஷ்ல நீங்க அதை டவுன்லோட் கலரா இருக்கும், ஒரு வீக்கு ஒரு கலர் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க புக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகுறது. ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு வீரா சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், எங்களை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நாங்க வந்தது நீங்க உங்களுடைய பிஸி டைம் எங்களுக்கு தெரியும். இந்த வந்ததுக்கும் நன்றி சகோதரியர் அவர்களே. மேடம், ரொம்ப பெருமை நீங்களும் வந்ததுக்கு. இதுல ரொம்ப நன்றி. இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார், அந்த வெப்சைட்ல வந்து கிண்டல் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் வீரா சார் கிட்ட புக்ஸ் இல்லைன்னா, ஆக்சுவலி எங்களோட பப்ளிஷர் வந்து பிரிண்ட் தீந்து போச்சு, ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால உங்களுக்கு கிண்டல் வெர்ஷன் அமேசான்ல இருக்கு, அதோட லிங்க்கும் இருக்கு வெப்சைட்ல. பட் அது ஒரு சின்ன காஸ்ட் வரும், ஏன்னா அது பப்ளிஷருக்கு பே பண்றது 49 rupees வரும். அது வேணா நீங்க போய் எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சந்திரலட்சுமி மேடம், சிவகனி மேடம், உங்களை கவிதைக்கும் ரொம்ப நன்றி. வீரா சார் நானே ரிவ்யூ பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்க முடியாதுன்னு சும்மா ஒரு தன்னடக்கத்தில் சொல்றாரு. அவர் பெற்ற குழந்தை, ரொம்ப அருமையாக ரிவ்யூ பண்ணியிருப்பார். நன்றி. சிறப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு பாருங்க. படைத்தவரு, பேசுனவரு, மொழிபெயர்த்தவரு, அதோட கதாநாயகி அவங்களே பேசுனது இந்த மாதிரி வேற எங்கேயுமே பார்த்தது இல்ல. ரொம்ப சிறப்பு, அருமை, மிகச் சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்ததுக்கு எங்களுக்கு நிறைய கிடைச்சது, சந்தோஷம். நன்றி மிக்க நன்றி. வேற யாரும் கையை உயர்த்தி இருக்காங்களா என்னன்னு தெரியலன்னா மேடம் கை உயர்த்திருந்தாங்க. 2 நிமிஷம் பேசிடுறேன். சித்ரா மேடம் பேசுறேன்னு நினைக்கிறேன். சார் நன்றி வாய்ப்புக்கு நன்றி. ரமேஷ் சார் ரொம்ப சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணீங்க. ரொம்ப எல்லா இதுவுமே ஸ்ட்ராங்கா எங்களுக்கு பதிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் வந்து இந்த புத்தகத்தை கிண்டல்ல வாங்கிட்டேன். நானும் ஃபுல்லா படிக்கிறேன். இங்கிலீஷ்ல தான் வாங்கியிருக்கேன், ஃபுல்லாக படிக்கிறேன். தமிழ்லையும் இருக்குன்னு மேம் சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஒரு இந்த புக்கோட ஆத்தர் சிவகுமார் சார், சாவித்ரி மேம், அவங்க வந்து என்னுடைய கோச். நான் காலேஜ் படிக்கும் போது என்னை கோச் பண்ணாங்க. அவங்களோட கோச்சிங்னால எனக்கு வந்து ஜாப் கிடச்சி நான் வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். ஸோ அது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். என்னை மட்டும் இல்லாமல் என்னை மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நல்ல ஜாப்ஸில் செட்டில் ஆகிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அதே மாதிரி அவங்களோட சேவை இப்பயும் தொடர்ந்துகிட்டே இருக்குன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த செஷனில் நான் ஒரு டேக் அவேவாக எடுத்துக்கிறது வந்து அந்த சர்வீஸ். சண்டே வந்து ஒரு நாள் சர்வீஸ்க்கு ஒதுக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ரொம்ப ஒரு ரிமைண்டர் எனக்கு.
நானும் நிறைய விஷயம் பண்ணுவேன். பட் அப்பப்போ அந்த இதுலேருந்து வெளியில் வந்துடுவேன். பட் இப்போ இது வந்து ஒரு ரிமைண்டராக எனக்கு டேக் அவே சார். ரொம்ப நன்றி. வீரசேகரன் சார், ரொம்ப வாழ்த்துக்கள் இந்த புக்கை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு. அப்புறம் சாவித்ரி மேமும் பேசினாங்க. மை ரிகார்ட்ஸ் டு சாவித்ரி மேம் அண்ட் சிவகுமார் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் சார், ரொம்ப அருமையா இருந்தது இந்த புத்தகம். 10 இதையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்லா இருக்கும். ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மொழியாக்கத்துல வீரசேகரன் சாருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை வாசிச்ச விதமும் அதனுடைய கருத்துக்களும் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நன்றி சித்ரா மேடம் அண்ட் நாகவல்லி மேடம். சார் ஒரு நிமிஷம். சார் ரமேஷ் சார் இன்னைக்கு பேசும்போது ஆரம்பிக்கும் போது சொன்னாரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது வந்து ஏன்னா அவர் ஃப்ளோல நிறைய சொன்னதுட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். அதாவது வந்து நன்றி சொல்றது ஒரு சக்தின்னு சொன்னாரு. அது வந்து சம்திங் வெரி ரெலவெண்ட், வெரி நியூ. சொன்ன விதமும் ரொம்ப அற்புதம். ஸோ எல்லார் சார்பிலையும் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த 10 கட்டளைகள் மாரிமுத்து சாருக்கு அனுப்பும்போது அதே வந்து எங்களுக்கு அனுப்புங்க. ஒன்று அந்த குரூப்லையும் போடலாம், அப்புறம் ரெட் ஃபோர்ட்லையும் அனுப்பலாம். ஸோ தட் இட் ஷுட் பி ரீச் டு எவ்ரி ஒன். வந்திருந்த சாவித்ரி மேடம் அப்புறம் வந்து மற்ற அனைவருக்கும் நடிகை நன்றி சொல்லும்போது இன்னும் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்றேன். நாளை காலையில் நம்ம நட்பினுடைய பிதாமகன்கள் ஒருத்தர் நாராயண சார் அவர் பேசுறாரு நாளை காலையில 5:27க்கு. அனைவரும் வருக என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு மறுநாள் அடியன் ரெட் ஃபோர்ட்ல இதே தளத்தில் பேசுறேன். மீண்டும் அனைவரும் வருக என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எஸ்பெஷலி டு ரமேஷ், அப்புறம் என்றும் போல என்றும் வாலிபனா இருக்கும் எங்க அண்ணன் வீரசேகருக்கு.